السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا يستوي الخبيث والطيب ولو اعجبك كثرة الخبيث فاتقوا الله يا اولي الالباب لعلكم تفلحون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய குடும்பத்தினர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துனியாவிலே பலர்களும் பல வேளைகளில் உலக நிகழ்வுகளில் இருக்கிற இந்த நேரம் இறை இல்லத்தில் அமர்ந்து மார்க்க விஷயங்களை பேசக்கூடிய கேட்கக்கூடிய நல்ல வாய்ப்பை எனக்கு உங்களுக்கு இங்கே அல்லாஹ் தந்திருக்கிறான். அதற்காகவே தோழர்களே, தாய்மார்களே, இந்த சபையில் ஆள் மனதிலே இருந்து நாம் ரப்புல் ஆலமீனை நிறைய புகழ் பாடிக்கொள்வோம். குறிப்பாக இந்த தர்பியா நிகழ்விலே ஆண்களும் பெண்களும் பங்கெடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இதை ஒரு ஜும்மா பயானாக அல்லது மாநாடு சொற்பொழிவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் சில விஷயங்களை படித்து சொல்ல வேண்டும். சொல்லப்படுகிற எல்லா உபதேசங்களையும் முதலில் என்னுடைய உள்ளத்திற்கும் பிறகுதான் நான் சொல்லிக் கொள்வேன். அந்த அடிப்படையிலே இந்த தலைப்பு, இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிற தலைப்பு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. தவறுகளை திருத்திக் கொள்ள திருமறையின் வழிகாட்டுதல்கள். உண்மையிலேயே ஒரு பயான், ஒரு சொற்பொழிவு, ஒரு கிளாஸ், ஒரு தர்பியா நிகழ்ச்சி, இதுக்காக நம்ம ஏன் பங்கெடுக்கிறோம்? இப்ப எல்லாரும் 1-1.5 மணி நேரம் இங்க உட்கார போறீங்க. அந்த நேரத்தை ஒதுக்கிய மனநிலை தான் இங்க இருக்கிறீர்கள். இந்த உபதேசத்தை கேட்பதால் பேசுற நானும் கேட்கிற நீங்களும் என்ன எதிர்பார்க்கிறோம்? என்ன எதிர்பார்ப்புல உட்கார்ந்துருக்கீங்க? நன்மை எதிர்பார்க்க வேற, ஈமான பூஸ்ட் பண்ணணும், அதிகப்படுத்தணும் வேற, வாழ்க்கையில இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தி நன்மையை கூட்டணும். மாஷா அல்லாஹ், இதே நோக்கம்தான் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். ஆனால் அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒரு சபையில் நாம் பங்கெடுக்கும் போது வெறுமேனே அமராமல் ஒரு லட்சியத்தோட ஒரு ஆர்வத்தோட நம்ம அமர வேண்டும். நம்முடைய இந்த தலைப்பு நம்ம பேசுறோம், கேட்கிறோம், இவ்வளவு எல்லாம் இஸ்லாம் சொல்லுது, குர்ஆன் இவ்வளவு விஷயங்களை தவற விட்டு திருத்திக் கொள்ள வாய்ப்பளிக்குது, எல்லாம் கேட்கிறோம், படிக்கிறோம், ஓகே. ஆனா சபையில உட்காரும் போதே ஆஹா, நானும் பாவியாகத்தான் இருக்கிறேன், அல்லாஹ் மன்னித்த குற்றங்களை தவிர என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தாமல் எந்த கண்ணியமும் கிடையாது. எனவே நான் என் வாழ்க்கையில தவற திருத்திக் கொள்ளணும், தூய்மையான அடியானாக வாழணும். என்னுடைய துனியாவிலையும் சரி, என் சகராத்திலையும் சரி, நாளைய மன்னரை மறுமை வாழ்விலும் சரி, அல்லாஹ்வுடைய முழுமையான பொருந்திக் கொள்ளப்பட்ட இறை விசுவாசியாக நான் இருக்க வேண்டும் என்கிற அந்த பேர் ஆர்வத்தோடு இங்கு ஆண்களும் பெண்களும் அமர வேண்டும். முதல் விஷயம் அதுதான். அப்படியான நீயத் இருந்தால் அந்த நீயத்தை அல்லாஹ் பொருத்தி கொண்டு நாளைய மறுமையிலே சிறந்த பாவக்கரைகள் துடைக்கப்பட்ட அடியார்களாக அல்லாஹ் நம்ம எழுப்புவான். அன்பானவர்களே, வெறுமென யாரும் நீங்க அமரக்கூடியவர்கள் அல்ல. எல்லாருமே வியாபாரம், எல்லாருமே வேலை, எல்லாருமே படிப்புள்ள மக்கள் தான். இந்த வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தை நாம் ஒதுக்குறோம் என்றால்
நாங்களும் கொஞ்சம் திருந்தணும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெரிய தவறு பக்கம் போகலனாலும் கூட ஒரு சில சின்ன சின்ன தவறுகளை செய்யத்தான் செய்கிறோம். மார்க்கத்தில் அலட்சியமாக இருக்கத்தான் செய்கிறோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையில அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள இந்த சபை, இந்த உபதேசம் எனக்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கட்டுமே என்கிற அந்த ஆர்வத்திலே தான் இங்கே அமர்ந்து இருக்கிறோம். இந்த ஆர்வம் தான் தவறை திருத்திக் கொள்ள அன்பானவர்களே, தாய்மார்களே, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த நியத்தோடு இங்கே அமர்ந்தால் நிச்சயம் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். முதலிலே தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் இவைகளை பற்றியான ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். தவறுகள்னா என்ன? அந்த தவறுகளின் பக்கம் ஏன் மனுஷன் ஈர்க்கப்படுகிறான்? அந்த பாவம் என்றால் இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாத்த உள்ளங்களை தவிர ஒரு பாவத்தை செய்தோம் என்றால் அந்த பாவம் பிடிச்சு போய் தான் செய்கிறார்கள். ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறான்னா அது அவனுக்கு பிடிக்கும். தவறான விஷயத்தை பார்க்கிறான்னா அதுல அவன் ஈர்க்கப்படுகிறான். இன்னும் வேற மற்ற தவறை செய்கிறான் என்றால் அவன் மனசுல சில நேரம் அது பிடிக்கவில்லை என்றால் அவன் மனசை தூண்டுகிறது, அந்த பாவத்தின் பக்கம் விழுந்து விடுகிறான். அப்ப முதலிலே பாவம்னா என்ன, தவறுகளை பற்றி இஸ்லாம் என்னவெல்லாம் சொல்லுகிறது என்பதை முன்னுரையாக நீங்கள் பார்த்துவிட்டு அடுத்து திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் என்ன என்பதை இரண்டாவது பகுதியாக நாம் உங்களுக்கு சொல்லித் தருவோம். ஆக அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நிறைய, இன்னைக்கு நான் உங்களுக்கு குர்ஆனுடைய வசன நம்பர்களை சொல்லுவேன். எல்லாரும் உள்ளத்துல பதிவு செஞ்சுக்கிறீங்க அப்படிதானே? வல்லமை போல யார் கையிலும் பேனா நோட்டு இல்ல, எல்லாம் மனசுல பதிவு செஞ்சுப்பீங்க. ஓகே, லைவ்ல போடுறாங்க, தேடி எடுத்து பாத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் இந்த வசன எண்களை எல்லாம் தவறு செய்ய நினைக்கும் போது நான் தவறுல திருந்ததுக்கான இன்னொரு வாய்ப்பு என்ன? குர்ஆனோடு உள்ள தொடர்பு. குர்ஆனிய வசனங்கள் நம்மை மாற்ற வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை பற்றி சொல்லும் போது 7வது அத்தியாயத்துடைய 33வது வசனம், குல் இன்னமா ஹர்ரம ரப்பி அல் ஃபவாஹிஷ், அருவருப்பான, அசிங்கமான, ஆபாசமான எதுவெல்லாம் குற்றங்களோ, எதுவெல்லாம் சிறிய பெரிய பாவங்களோ அனைத்தையும் அல்லாஹ் தடுத்து விட்டான். எதுவும் ஏன் பாவங்கள் ஏன் வருது, தவறுகளுங்கிற லிஸ்ட ஏன் மனுஷன் கொண்டு வரான்? அல்லாஹ் ஏன் அதை அந்த பாவத்துக்குள்ளே கொண்டு வரான் என்றால் அது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டு இருக்கிறது. மா லஹர மின்ஹா, வெளிப்படையானதாக இருக்கட்டும், வமா பத்தன, உள்ரங்கமானதாக இருக்கட்டும், வல் இஸ்ம வல் பக்ய பிகைரில் ஹக். அப்ப பாவங்கள் எந்த நிலையாக இருந்தாலும் அது உங்களுக்கு தடுக்கப்பட்டதுதான். அதே மாதிரி 5வது அத்தியாயத்துடைய 100வது வசனம், குல் லா யஸ்தவில் ஹபீஸ் வத் தய்யிபு, நன்மையும் தீமையும் ஒரு காலம் சமமாகாது. முதல்ல தவறுகளை பற்றியான நல்ல ஒரு கண்ணோட்டம் இருக்க வேண்டும். வலவ் அஅஜபக கத்ரத்துல் ஹபீஸ், இன்னைக்கு மக்கள் மத்தியில நன்மைகள் புழக்கத்துல இருக்கா, தீமைகள் அதிகமா புழக்கத்துல இருக்கா? உங்களுடைய இளம் வயசுல பாவத்துக்கு என்னெல்லாம் வழி இருந்துச்சு? செஞ்சாதானே பணம் சொல்லுங்கிறீங்களா? உங்க வயசுல, நம்ம வயசுல என்ன இருக்கும்? ஆபாசத்துக்கான வழிகளோ, பாவங்களுக்கான வழிகளோ, போதைகளுக்கான சூழலோ ரொம்ப ரொம்ப குறைவுதான் இப்ப இருக்கிறத விட. ஆனா தற்போது நாம் இருக்கிற இந்த காலகட்டம் எவ்வளவு பலகீனமான காலகட்டமாக இருக்கிறது. நம் பிள்ளைகளை எல்லாம் இஸ்லாத்தோடு ஈமானி நிலையிலே வாழ வைக்கிறதுக்கு எவ்வளவு எல்லாம் பெற்றோர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுக்கு பாவம் விதைத்து காணப்ப நான் மட்டுமா செய்யறேன், எல்லாரும் தானே பண்றாங்க, இதெல்லாம் பெரிய குத்தமா, இன்னைக்கு இதெல்லாம் ஃபேஷன் என்று நினைக்கிறீர்களே, அப்படியான நிலையாக இருந்தாலும் நிச்சயமாக நன்மையும் தீமையும் சமமாகாது. அறிவுடையவர்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள், நன்மை தீமை ஒரு காலம் சமமாகாது. மேல உள்ள வசனம் என்ன சொல்லுது? எல்லா தடுக்கப்பட்ட பாவங்களுமே ஹராம், அதன் பக்கம் போகாதீங்க. இரண்டாவது, நன்மைகள் எங்களுக்கு ஓவரா நாங்க தெரியல பார்க்கல என்றாலும் பாவங்கள் தான் நாங்க திரும்ப இடமெல்லாம் இருக்குது என்ற ஆச்சரியத்தை உங்களுக்கு தந்தாலும் அந்த நன்மை என்பது உங்களுக்கு நிலையானது, பாவம் தண்டனைக்குரிய என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பாருங்க, நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே சுப்ஹானல்லாஹ் எத்தனையான அருவருப்பான காரியங்கள், ரொம்ப நம்முடைய மனசை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறோம். இதே சூழல், இதே நிலையிலே எத்தனை பேர் குடியில இருக்கிறாங்க, போதையில இருக்கிறாங்க, ஆபாசத்துல இருக்கிறாங்க, விபச்சாரத்துல இருக்கிறார்கள், பொருட்கள் வாங்கல மோசடி பண்றாங்க, உறவுகளை பேணாம இருக்கிறாங்க, தனிமையில் ஆபாசத்தில் ஈடுபடுகிறார்கள். எத்தனை பாவங்கள் சுப்ஹானல்லாஹ். இப்படியான ஒரு ஜமாத்தோடு உள்ள தொடர்பு, பள்ளியோடு உள்ள தொடர்பு, மார்க்கஸோடு என்ற இந்த நிலை இல்லாமல் போனால் என்னுடைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதனாலே தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஆ, மறுமை நாளுக்கான அடையாளங்கள் ஒண்ணு என்ன தெரியுமா? அல் ஃபஹ்ஷு வ தஃபஹுஷ், அதாவது அருவருப்பான செயல்கள் அதிகரித்து காணப்படும், பாவங்கள் நிலைத்து, பாவங்கள் மலிந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஏற்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நீங்கள் நிரம்பி நன்மை பக்கம் திரும்புங்க என்று பெருமானார் சொல்லி தருவார்கள். அதே போல பாருங்கள் அன்பானவர்களே, பாவங்களுக்கு நிறைய அர்த்தங்களை நமக்கு சொல்லி தருகிறார்கள். பாவத்துக்கான சில பெயர்களை குர்ஆன் அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். உண்மையிலே அல் மாசியா பாவம் என்பதற்கு அரபி வார்த்தை வைங்களேன். இந்த பாவத்திற்கு நேரடியான அர்த்தம் என்ன? அல் ஹுரூஜ் அனித்தா,
கட்டுப்படுதலிலிருந்து வெளியேறுவது, இதுதான் பாவம். பாவத்துக்கான நேரடியான அர்த்தம் கட்டுப்படுதலிலிருந்து வெளியேறுவது. அல்லாஹ் சொல்றான் இது ஹராம், இது பாவம், இது செய்யாத, அதுக்கு நீ கட்டுப்பட்டு இருந்தால் மாஷா அல்லாஹ் நன்மைக்குரியவன். அதை விட்டு நீங்கள் வெளியேறுவது மஅசியா, பாவம் செய்வதற்கான ஒரு விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருவான் பாருங்கள். தாஹா 20வது அத்தியாயம் 121வது வசனம். வஅஸா ஆதம ரப்பஹு ஃபகவா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன் ரப்புக்கு மாறு செய்தார், வரம்பு மீறி விட்டார். அந்த மரத்திலிருந்து கனியை சாப்பிடாதீன்னு அல்லாஹ்வுடைய கட்டளை, அந்த கட்டளை விட்டு அவர் வெளியேறினாரு, ஒரு பாவத்தை செய்து விட்டார். பாவம் என்பது முதலாவது விஷயம், அல்லாஹ்வுடைய கட்டுப்படுதலிருந்து வெளியேறுவதற்கான அந்த நேரான அர்த்தம் தான். தவறுகள்லாம் என்ன நம்ம படிக்கணும். பாவத்திலிருந்து திருந்துவதற்கான முதல் வழி, பாவத்தை பற்றியான எவ்வளவு எச்சரிக்கை. புகைப்பிடிக்காதன்னு சும்மா சொன்னா கேட்பானா? புகைப்பிடிச்சா அதுல உனக்கு நோய் வருது, கேன்சர் வருது, புற்றுநோய் ஏற்படும், நாவு கேன்சர் வரும், அல்லது உன்னுடைய லிவர் போயிடும், அல்லது உன்னுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு போய் எவ்வளவு நம்ம விளக்கங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது அன்பானவர்களே. அந்த அடிப்படையிலே பாவம்னா என்ன என்பதை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாவங்களுக்கு இந்த குர்ஆன்ல தவறுகளுக்கு நிறைய பெயர்கள் சொல்லி தரப்படுகிறது. பாவங்களுக்கு நிறைய பெயர்கள் சொல்லி தரப்படுகிறது. அதுல ஏதாவது ஒன்று தெரியுமா? கிளாஸ் தான் இது, பயான் தானே, பயான் மாதிரி இருக்கு, பயானாவே பண்ணிருக்கின்றீங்களா? பாவங்கள் அப்படிங்கிறதுக்கான அரபி சொல் அல்லது வேற ஏதாவது குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தைகள் தெரியுமா? அஸ்மாவுல் மஆசி, தௌபா அப்படின்றது வெறும் பாவ மன்னிப்பு கேட்பது தானே. அல் ஃபுசூக் வல் இஸ்யான், தவறுகளுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னது? மாசியாங்கிறது பொதுவான பெயர். முதலாவது பெயர் என்ன? அல் ஃபுசூக் வல் இஸ்யான். சூரா அல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்துடைய 7வது வசனம், ஆதாரத்தை நாம் படிக்கலாம். அதாவது வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், அல்லாஹ் உங்களுக்கு இணை வைப்பையும் பாவத்தையும் வரம்பு மீறுதலையும் அல்லாஹ் எச்சரிக்கிறான், வெறுக்கிறான். சோ தவறுகளுக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஃபுசூக் வல் இஸ்யான். அடுத்து இன்னொரு பெயரையும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான் பாருங்க, அல் ஹூப். அல் ஹூப்ங்கிறது அரபில தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. 4வது அத்தியாயத்துடைய 2வது வசனம், வலா தஅகுலு அம்வாலஹும் இலா அம்வாலிக்கும், உங்கள் பொருளோடு அவங்க பொருளை சேர்த்து சாப்பிடாதீங்க. அனாதையின் பொருளை பற்றி அல்லாஹ் பேசும்போது அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்க சாப்பிடுங்க, தேவைன்னா எடுங்க, இல்லை என்றால் உங்க பொருளோட அவங்க பொருளை சேர்த்துடாதீங்க. இன்னஹு கான ஹூபன் கபீரா, அப்படி சேர்த்து நீங்கள் சாப்பிடுவது மிகப்பெரிய தவறு. ஹூபங்கிற வார்த்தை வருதா? அதே மாதிரி இன்னொரு வார்த்தை அல்லாஹ் தவறுகளுக்கு சொல்லி தருவான், அஸ்ஸன்பு. என்னதுங்க? அஸ்ஸன்புனா பாவத்துக்கு, தவறுகளுக்கு இன்னொரு பெயரை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துவான். அன்கபூத் 29வது அத்தியாயம் 40வது வசனம், ஃபகுல்லன் அஹதுனா பிதம்பிஹி. அந்த லைனை மட்டும் நான் வாசித்து காண்பிக்கிறேன், அது வசனத்துடைய முழுமை இல்லாம அந்த அந்த தேவையான வார்த்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 29ல 40வது வசனம், ஒவ்வொருவரையுமே அவருடைய தவறுக்காக நாம் பிடித்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப பாவங்களுக்கு இதுவரை எத்தனை பேர் சொல்லி இருக்கிறேன்? 3 சொல்லுங்க. என்ன சொன்ன சொல்லுங்க? ஃபூகா, ஃபுசூக் வல் இஸ்யான், ஹூப், அப்புறம் தன்புன். சரி, வெரி குட். 4வது பாருங்க, அல் ஹதீஅத்து. பாவங்களுக்கு தவறுகளுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வார்த்தை என்ன? அல் ஹதீஅத்து. குர்ஆனிலே வருகிறது 12வது அத்தியாயத்துடைய 97வது வசனம், காலு யா அபானா அஸ்தக்ஃபிர் லனா துனூபனா இன்னா குன்னா காதியின். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, அதாவது அண்ணன்மார்கள் என்ன செஞ்சாங்க? யூசுப் நபியை கிணத்துல தள்ளி விட்டு நேரா வாப்பாட்ட வந்து சொல்றாங்க, நாங்க என்ன செய்யட்டும் வாப்பா, ஓனாய் சாப்பிட்டு போயிடுச்சு, எங்களை மன்னிச்சுக்குங்க, நாங்க தவறாக ஆகிவிட்டோம். ஹாதீன், அல் ஹதீஅத்துல வரக்கூடிய வார்த்தை தான் அல் ஹாதீன். சோ அல் ஹதீஆ என்பதும் தவறுக்காக அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வார்த்தையாக நாம் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தையை பாருங்க, அஸ்ஸய்யிஆ. தவறுகளுக்கு பாவங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தி தரக்கூடிய வார்த்தை அஸ்ஸய்யிஆ. வகீமிஸ் ஸலாத தரஃபைன் நஹாரி ஸலஃப மினல் லைல் இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத். இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத். இந்த லைனை நீங்க கரெக்ட்டா கவனிங்க. 11ல 114வது வசனம், நிச்சயமாக ஹஸனாத் நன்மைகள் எல்லாம் தவறுகளை அழிக்கும். நன்மைகள் செய்ய செய்ய என்ன ஆகும்? நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை எல்லாம் அதை அழிக்க அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தருவான். அதே மாதிரி 6வது பாருங்க, அல் இஸ்ம வல் கை.
அல் இஸ்ம வல் பகி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும் போது 7ல நான் ஆல்ரெடி ஓதி காமிச்ச வசனம் தான். 7வது அத்தியாயத்துடைய 33வது வசனம். அல் இஸ்மு வல் பகி குல் இன்னமா ஹர்ரம ரப்பி அல் ஃபவாஹிஷ், அருவருப்பான எல்லா செயலும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். மா லஹர மின்ஹா வ மா பதன், உள்ரங்கமானதும் சரி வெளிரங்கமானதும் சரி. வல் இஸ்ம வல் பகிய, அல்லாஹ் என்ன செய்றான், பாவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பாவங்கள், வரம்பு மீறுதல் என்கிற அந்த வார்த்தை அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறான். அதே மாதிரி 7வது அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அல் ஃபசாத், தவறுக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அல் ஃபசாத். வயஸ்அவுன ஃபில் அர்தி ஃபசாதன், 5வது அத்தியாயத்துடைய 33வது வசனம். அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அவர்கள் பூமியிலே குழப்பத்தை பாவங்களை தேடி ஓடினார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது ஒரு பெயராக நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 8வது இன்னொரு பெயரை பாருங்க, 7ல 166வது வசனம். ஃபலம்மா அத்தௌ அம்மா நுஹு அன்ஹு குல்னா லஹும் கூனு கிரதத்தன் காசிஈன். ஃபலம்மா அத்தௌ, அவர்கள் தவறழைத்த நேரம், வரம்பு மீறிய நேரம், நாம தடுத்ததை விட்டு அவங்க வரம்பு மீறினாங்க, நாம குரங்குகளாக மாறுங்கன்னு சொன்னோம். அப்படியாக அல்லாஹ் பாவங்களுக்கு இவ்வளவு டெபினிஷனை சொல்றாங்க. சில இமாம்களுடைய அந்த தஃசீர்கள்ல விளக்கங்கள்ல பார்க்கும்போது தவறுகளுக்கு இன்னும் ஏராளமான அர்த்தங்களை கொண்டு நமக்கு சொல்றாங்க. இவ்வளவு தவறு, ஒவ்வொரு தவறுக்குமே உள்ரங்கமான வேற வேற அர்த்தங்கள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக தவறுகள், பாவங்கள், வரம்பு மீறுதல்கள், அழிச்சாட்டியங்கள், இவைகளுக்கெல்லாம் இத்தனை பெயர்கள் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி எந்த தவறையும் எந்த பாவத்தையும் நான் என்னுடைய மனசு கூட அதற்குள் போய்விடக் கூடாது என்கிற கவலையும் கண்ணீரும் இந்த உபதேசத்தினுடைய துவக்கமாக எனக்கும் உங்களுக்கு வந்தாக வேண்டும். அன்பானவர்களே, இதுல 8 விஷயம் சொல்லி இருக்கிறோம். 8ல ஒரு 5 யாரா சொல்ல முடியுமா? முதல் 3 சொல்லிட்டீங்க, சொல்லாத 5 சொல்லுங்க. இந்த பக்கம் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ஷேக்மார்கள் இருக்கிறாங்க, அவங்கள இல்ல ஆடியன்ஸை கேட்கிறேன். ஃபசாத் 1, ரம்புன் கரெக்ட். சரி, ஓகே. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இதெல்லாம் பாவத்திற்காக, தவறுக்காக அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய பெயர்கள். இன்னும் இந்த மாதிரி பாவங்கள்ல இருந்து நீங்க தவிர்த்து கொள்ள வேண்டும், தவறின் பக்கமே நீங்க போயிடக் கூடாது என்பதற்கு குர்ஆனிலே உள்ள சில விளக்கங்களை பார்க்கிறோம். ஹதீதுகளையும் உள்ள விளக்கங்களை நாம் பார்க்கிறோம். குர்ஆன்ல ஹதீதுகளை வரக்கூடிய தடைகள், தவறுனா என்ன, அதன் விபரீதங்கள் என்ன, தவறின் பக்கம் நீங்கள் சென்றால் எப்படியான ஒரு தண்டனைக்கு ஆளாகுவீங்க என்பதெல்லாம் அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறான். 2வது அத்தியாயம் 278 279வது வசனம் குர்ஆனிலே படித்து பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே. அல்லாஹ் இந்த தவறுக்கான எச்சரிக்கைகள் குர்ஆனிலேயும் ஹதீஸில் 2வது பாடம், தவறுக்கான இஜ்தினாபுல் மஆசி வஸியத்து ரப்புல் ஆலமீன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் வட்டியை விட்டு நீங்கள் முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபைன், அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுவான், ஃபைல்லம் தஃஅலு, நீங்கள் தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலி, ஒரு தவறை அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வட்டிங்கிற தவறு நீங்க தவிர்த்து கொள்ளல, விலகி நிக்கல என்றால் அது எப்படியான தண்டனைக்குரிய செயல்? அல்லாஹ்விடத்திலே முழுமையாக அவரது போர் செய்யக்கூடிய குற்றங்களாக அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதே மாதிரி ஒரு சில வசனங்கள் நான் சொல்றேன், நோட் பண்ணி, யார் நோட் பண்ணல என்றால் நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். 4வது அத்தியாயத்துடைய 14வது வசனம், 5வது அத்தியாயத்துடைய 90, அதாவது பாவங்கள் தவறுகளை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய வசனங்கள் இவைகள் எல்லாம். 4ல 14, 5ல 90, அதே மாதிரி அதே 5ல 33, 44, 17வது அத்தியாயத்தினுடைய 32 முதல் 55 வரை அத்தனை வசனங்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். 4ல 14, 5ல 90, 17ல 32 முதல் 35, 36 வரை உள்ள வசனங்களை நீங்கள் படித்து பாருங்க அன்பானவர்களே. அதுல 4ல ஒரு சில ஆயத்துகளை நான் படித்து காண்பிக்கிறேன். 4ல 14வது ஆயத்து என்ன அல்லாஹ் சொல்கிறான், வமை யஸில்லாஹு வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் மாறு செய்தால், தவறளிக்கிறான் என்றால் அல்லாஹ் ரசூலுக்கு என்ன செய்றாங்க, மாற்றம் செய்கிறான். வயதஅத்த ஹுதூதஹு, அல்லாஹ்வுடைய வரம்பை அவன் மீறுகிறான். யுத்கிலுஹு நாரன், நரகத்தில் அல்லாஹ் நுழைவிப்பான். காலிதன் ஃபீஹா, நிரந்தரமாக இருப்பாங்க. வலஹும் அதாபுன் முஹீன், இழிவான தண்டனை அவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி 4ல 93வது ஆயத்திலையும் படித்து பாருங்கள். அல்லாஹ் தவறுகளை பற்றியான மனித சமுதாயத்துக்குள்ள எச்சரிக்கைகள்,
وغضب الله عليه தவறழைத்த மீது அல்லாஹ் கோபப்படுகிறான், வலஅனஹு அல்லாஹ் அவனை சபிக்கிறான், வஅத்த லஹு அதாபன் அலீமா கடுமையான தண்டனையை தருகிறான். யார் தவறழைத்தவனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய தண்டனைகள். அதே மாதிரி 5ல 33வது வசனம் பாருங்க, அல்லாஹ் சொல்லுகிறான், ذَلِكَ لَهُمْ خِزْيٌ فِي الدُّنْيَا وَلَهُمْ فِي الْآخِرَةِ عَذَابٌ عَظِيمٌ. யார் தவறழைப்பார்களோ அவர்களுக்கு இந்த துனியாவிலேயே கேவலத்தை நாம் தருவோம், மறுமை நாளிலேயும் கடுமையான அதாபை இறக்குவோம். எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை பாருங்கள். ஆனா சர்வ சாதாரணமா இன்னைக்கு எவ்வளவு ஏமாத்துறாங்க, எவ்வளவு தவறுகள் செய்யறாங்க, ஒரு ஆயத்துக்கு மாற்றமா நடக்கிறாங்க, குடுக்கல் வாங்கல சரி கிடையாது, வட்டியில தெரிஞ்சு தெரியாம வட்டியில போய் மூழ்கிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இளைய சமுதாயம் ஹராமிலே மூழ்கி எவ்வளவு தவறுகளை செய்கிறார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள், குர்ஆன்ல இருக்கக்கூடிய தவறை பற்றியான அல்லாஹ் கடுமையாக சொல்லக்கூடிய வசனங்கள் இவைகள் எல்லாம். இன்னொரு ஆயத், இந்த ஒரே ஒரு நம்பரை மட்டும் நீங்க மனசுல எப்போது பதிவு செய்யுங்க. தவறு செய்ய மனசு தூண்டும் போதெல்லாம் சைத்தான் மனசுல அப்படி எண்ணங்களை உண்டாக்கத்தானே செய்வான். அப்படியான எண்ணங்கள் வரும்போதெல்லாம் தோழர்களே, தாய்மார்களே, நீங்கள் படித்து பார்க்க வேண்டிய வசனம் 2ல 85 86 2வது அத்தியாயத்துடைய 85 86. அல்லாஹ் எப்படி கேட்கிறான் பாருங்க, அழகான வசனம். அஃபதுமினூன பிபஅதில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபஅத். எப்பா உங்களுக்கு மார்க்கம் என்றால் விளையாட்டாகி விட்டதா? சர்வ சாதாரணமாக எடுப்பீர்களா? இதுவே ஒரு ஓனர் ஒன்னு சொல்றாருன்னா அதுக்கு எவ்வளவு ஃபாலோ பண்றீங்க, எவ்வளவு கட்டுப்படுறீங்க, நாளைக்கு இதுதான் ஷெட்யூல், இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னா நமக்கு மேல உள்ள அந்த ஓனருடைய வார்த்தைக்கு எவ்வளவு கட்டுப்படுகிறான். ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படிதான் நீ இருக்கணும், பொய் பேசக்கூடாதா பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாதா நீ பேசக்கூடாது, எந்த நேரத்திலும் தவறு மக்கள் நீ செல்லவே கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனா அல்லாஹ் கேட்கிறான், மார்க்கத்தில் இப்படி அலட்சியம் காண்பிக்கிறாயா? நன்றாக கவனிங்கள் தோழர்களே, தாய்மார்களே, யார் இப்படி மார்க்கத்தில் அலட்சியத்தை காண்பித்து பாவத்திலேயும் பொறுபோக்கிலேயும் இருப்பார்களோ அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த துனியாவுக்காகத்தானே தவறுகளை செய்கிறாய், பாவங்களை செய்கிறாய். இந்த துனியாவிலேயே நாம் கேவலத்தை தருவோம், அவமானத்தை தருவோம். அல்லாஹ் எச்சரிக்கிறான் பாருங்கள், நாளை அதிபயங்கரமான மறுமை நாளில் தண்டனையிலேயே கடுமையான தண்டனை அல்லாஹ் தருவான். பாவங்களை விட்டு நாம திருந்துறதுக்கான, தவறை விட்டு நாம் விலகுவதற்கான பல வழிகள் உண்டு. ஆனால் முதலாவது அல்லாஹ் இவ்வளவு எச்சரிக்கிறானே, அல்லாஹ் எச்சரித்த, அல்லாஹ் இவ்வளவு கண்டிக்கிற இந்த தவறு நம்ம போகணுமா என்று ஒரு நேரம் யோசித்து பார்த்தால் துனியாவிலேயே அல்லாஹ் அழிவை தருவானாம். அழிவு என்பதை விட ஹிஸையுன் கேவலம். எவ்வளவு உயர்ந்த மக்கள் இருப்பார்கள், மரியாதைக்குரிய மக்கள் இருப்பார்கள், அவர்கள் தான் எங்களுடைய முழுமையான, அதாவது சிறப்பிற்குரிய என்றெல்லாம் பாராட்டு பெற்றிருப்பார்கள். ஆனா அவங்க செய்யற தவறினால் அதே மனித நாவுகள் அவர் இழிவாக பேசுதா இல்லையா, அவரை தவறாக நடத்துறாங்களா இல்லையா, ஏன் அல்லாஹ் அவமானப்படுத்துகிறான். அதோடு அல்லாஹ் விட்டு விட மாட்டான். யௌமல் கியாமா அதிபயங்கரமான மறுமை நாளில் ஷதீத் கடுமை, அஷத் என்பது என்னங்க, ரொம்ப 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 கடுமையான அதாவை தருவான். இந்த ஆயத்துடைய கடைசியில என்னை படித்து பாருங்கள், 2ல 85 86 இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க படிச்சு பார்க்க வேண்டிய வசனம். வமல்லாஹு பிகாஃபில் அம்மா தஅமலூன். நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அல்லாஹ் கண்டுகொள்ளாம இருக்கிறான் நீங்க நினைக்கிறீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படியானால் தோழர்களே, பெரியோர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே அல் மஆசி தவறுகளை குறித்து எச்சரிக்கை செய்கிறான். 5வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனம், வலா தக்ஷவுன் நாஸ் வக்ஷவுனி. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க தவறை விட்டு திருந்த வேண்டுமா, மனிதனுக்கு பயப்படாதே. இன்னைக்கு ஒரு சில தவறை நாம செய்யாம இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாத்த நல்ல உள்ளங்களை தவிர மனுஷனுக்கு பயந்தும் தானே. மனுஷன் பாத்துருவான், தவறா போயிடும், நம்ம இமேஜ் கெட்டு போயிடும். நம்ம ஒரு ஆலிமா இருக்கிறோம், நம்ம ஒரு பெரிய ஆளா இருக்கிறோம், நிர்வாகியா இருக்கிறோம், 4 பேர் பார்த்தா என்ன ஆகிறது, இந்த 4 பேர் என்று அவனுக்கு பயப்படுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீ தவறை விட்டு திருந்த வேண்டுமா, வருந்த வேண்டுமா, வக்ஷவுனி எனக்கு நீ பயந்து கொள், நான் கண்காணிக்கிறேன், நான் பயப்படுகிறேன். ஆள் நடமாட்டமே இல்லாத, எந்த தெரிஞ்சவன் தெரியாதவங்க முகமே இல்லாத இடத்திலே கூட என் ரப்புல் ஆலமீன் என்னை பார்க்கிறானே என்கிற அந்த உள்ளச்சம் உனக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். வலா தஷ்தரு பிஆயாதி தமனன் கலீலா என்று அல்லாஹ் எச்சரிப்பான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகளை பற்றியான சொல்லக்கூடிய இன்னும் சில வசனங்கள் உண்டு அன்பானவர்களே, அதை நீங்கள் படித்து பாருங்கள். 17வது அத்தியாயத்துடைய 32 முதல் 35 வரை நாம் சொன்னோமே, அதுல பாருங்க, வலா தக்ரபுஸ் ஸினா. இன்னைக்கு விபச்சாரம் மலிந்து காணப்படுகிறது, ஆபாச செயல்கள். ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு மாணவன் சொல்லுகிறான், எங்கள் கல்லூரி நடக்கக்கூடிய அந்த ஆபாசமான செயல்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எப்படி எல்லாம் இன்னைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. குடி, போதை, பாலியல் வன்கொடுமை எல்லாம் இன்னைக்கு தாவா களங்கள்ல இன்னைக்கு பேசப்பட்டாலும் கூட எங்கே ஒளிகிறது? அல்ல நாடு இடங்களை தவிர
யார் திருந்துகிறார்கள்? ஆண்களிடம் பெண்களிடம் இருக்கக்கூடிய அருவருப்பான செயல்கள். அண்ணல பெருமானார் சொன்னார்கள் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும் அந்த நேரத்திலே விபச்சாரம் எல்லாம் சர்வ சாதாரணம். அடுத்தடுத்த காலங்கள், பிள்ளைகள் காலங்கள், நம்முடைய உறவுடைய காலங்கள் இன்னும் மலிந்து காணப்படக்கூடிய நிலைகளாக மாறிவிடும். விபச்சாரம் எந்த அளவுக்கு தெரியுமா? தெரு வீதியில நின்று விபச்சாரம் செய்து கொண்டிருப்பான். இன்னைக்கு அதை கண்களால் பார்க்க முடிகிறது இல்லையா? அந்த நேரத்துல ரொம்ப நல்லவன் யாரு? கொஞ்சம் ஓரமா போய் செய்யலாம்ல அப்படின்னு சொல்றவன் தான் நல்லவனாக இருப்பான். சொன்னோமா இல்லையா? இன்னமின் அஷராத்தி ஸா, மறுமை நாளுக்கான அடையாளங்கள் முக்கியமான ஒன்று என்ன? அல் ஃபஹ்ஷு, அருவருப்பான ஆபாசமான செயல்கள் தலை விரித்து ஆடும். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நீ தவற செய்யறது இரண்டாவது, தவறின் பக்கமே நீ போயிடாத. 17வது அத்தியாயத்துடைய 32 முதல் 35 வரை உள்ள வசனம், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் கூட நெருங்கி விடாத. அந்நிய ஆனா, அந்நிய பெண்ணா, தவறான பார்வையா, அல்ல பெண்ணின் தனிமையா இருக்க வேண்டிய சூழலா, அல்ல சிரித்து பேச வேண்டிய கட்டங்களை எதையும் நீ அந்த பக்கமே போய்விடாதே. இன்னஹு கான ஃபாஹிஷா, அது அருவருப்பான செயல். வஸாஅ ஸபீலா, வழியிலேயே மிக மோசமான வழி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் பாவங்களை குறித்து அல்லாஹ்வுடைய வசனங்கள் காட்டக்கூடிய எச்சரிக்கைகள் இவைகள் எல்லாம். இன்னொரு ஆயத்தை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. 20வது அத்தியாயம் 124 முதல் 126 வரை. பல நேரம் பயான்கள்ல உபதேசங்களை கேட்ட வசனம் தான். ஆனா இந்த வசனத்தை கொஞ்சம் படித்து பாருங்கள், தொடர்கள் தனிமையில் படித்து பாருங்கள், அப்படியே மனசை ஆழப்படுத்தி கொண்டு கேட்டு பாருங்கள். 20ல 124 முதல் 126 வரை. வமன் அஅரல அன் ذிக்ரி, யார் என்னுடைய உபதேசங்களை நிராகரிக்கிறார்களோ, புறக்கணிக்கிறார்களோ, ஃபஇன்ன லஹு மஈஷதன் லன்கா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், என்னுடைய உபதேசத்தை நீ புறக்கணிக்கிறாய். அல்லாஹ்வுடைய உபதேசத்தை புறக்கணிப்பதுதான் பாவத்தினுடைய யதார்த்தம். அதை நீ செய்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு நெருக்கடியான வாழ்வை தந்து விடுவோம். இருக்கிற ஆரோக்கியத்தை அல்லாஹ் பிடுங்கி விடுவான். சாதாரணமாக நடக்குமா? இருக்கிற செழிப்பை அல்லாஹ் தூக்கி விடுவான். இருக்கிற மரியாதை அல்லாஹ் அகற்றி விடுவான். நீ பாவி, நான் யாரையும் நான் பார்க்கல, யாருடைய நான் தவறு செய்யல, ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த பாவத்தை செய்யறேன் என்கிற பயம் வேண்டும். எவ்வளவு பேசுற நானும் கேட்கிற நீங்களும் இல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்லுள்ளங்களை தவிர ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய எத்தனை கட்டளைகளை மீறுகிறோம். அந்த கட்டளை மீறுவதான எங்க பாவம், தவறு. ஒரு நாளைக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எத்தனை சுன்னாக்களை சாதாரணமாக தள்ளிவிட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம் தோழர்களே, பெரியோர்களே. அந்த நேரம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என் உபதேசத்தை புறக்கணித்து நீ தவறின் பக்கம், பாவத்தின் பக்கம் நுழைந்தால் ஃபஇன்ன லஹு மஈஷத. இந்த சொல்ற இவ்வளவு ஆயத்துகள் சொந்த கருத்து, உலக கருத்து, அப்படியே போகலாம். இருந்தால் நிறைய வசனங்களை சொல்லணும். அந்த வசனங்கள் தான் நம் உள்ளங்களை மாற்றும் என்பதற்கு தான் இத்தனை ஆயத்துகள் உங்களுக்கும் எனக்கும் தோழர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇன்ன லஹு மஈஷதன் லன்கா, நெருக்கடியான லைஃப் அல்லாஹ் கொடுத்துருவான். தவறை பற்றி அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள். குர்ஆனை புரட்டி பாருங்கள். இந்த வசனத்தை படித்தால் பாவம் செய்ய தோன்றுமா? இந்த ஆயத்தை படித்தால் அலட்சியமாக தொழாமல் உறங்க சொல்லுமா? இந்த ஆயத்தை படித்தால் புறம் பேச சொல்லுமா? இந்த ஆயத்தை படித்தால் அசிங்க செயலில் ஈடுபட சொல்லுமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வனஹ்ஷருஹு யௌமல் கியாமத்தி அமா. போன வாரம் ஒரு வெளியூருக்கு போயிருக்கிறோம். ஒரு சவர் பிக்கப் பண்ண வந்தாரு. கண் ஒரு மாதிரி பிளர்ரா இருந்துச்சு. ஆலிம்சா, ஹாஸ்பிட்டல் போனா சீக்கிரமே உங்களுக்கு கண் பார்வை போயிடும். அப்படியே அவர் சொல்லும் போதே அழுதுட்டார். அல்லாஹ் பாதுகாத்தான், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, நல்ல மாதிரி அவனுக்கு துவா செய்யுங்க. திடீர்னு கண் பார்வை போயிட்டா என்ன அசிங்கத்தை பார்க்க முடியும்? எந்த பெண்ணிடத்துல பேச முடியும்? என்ன ஒரு தவறு நம்ம போக முடியும்? ஆபாச காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கும் போதே கண் அல்லாஹ் புடுங்கிட்டா என் கதி என்ன என்று ஒருவன் தவறு செய்யும் போது நினைத்தால் பாவம் செய்ய தோன்றுமா? தவறு செய்து கொண்டிருக்கும் போதே அல்லாஹ் தலையில இடியை இறக்கினால் என் கதி என்ன? யோசித்து பார் அன்பான். அல்லாஹ் அதுதான் சொல்லி காட்டுறான் உங்களுக்கு, வனஹ்ஷரு யௌமல் கியாமத்தி அமா, மறுமையில கண் கூடராக நாம் எழுப்போம். யாரை? இந்த துனியாவிலே எந்த உபதேசத்தையும் கேட்காமல் தவறிலேயே பாவத்திலே மூழ்கியவன். கால ரப்பி லிம ஹஷர்தனி அமா. எல்லாருக்கும் இந்த ஆயத்து மனப்பாடம். ஏன் என்னை குடனாக நீ எழுப்பினாய் ரச்சா? வகது குன்து பஸீரா, பார்வையுடையவனாக நான் இருந்தேனே. கால கதாலிக், அல்லாஹ் சொல்ற ரீசன் இந்த இடம் தான் நீங்க கவனிக்க வேண்டிய இடம். கால கதாலிக், அது அப்படிதான். அதத்க ஆயாத்துனா, நம்முடைய வசனங்கள் வந்ததா இல்லையா? இதையெல்லாம் நான் பேசுறீங்க, கேட்கிறீங்களா இல்லையா? ஹயாத்தோட இருக்கிறீங்க, நல்ல மனநிலையில இருக்கிறீங்க, இந்த உபதேசத்தை பேசுறோம், கேட்கிறீங்க. அல்லாஹ்வுடைய உபதேசம் நமக்கு வந்துருச்சு. இப்போ அதை காதுல வாங்கி வாங்காம மறந்து விட்டு போய்விட்டாய். அப்போ அந்த உபதேசம் உங்க வாழ்க்கையில நீங்க நடைமுறைப்படுத்தல. இந்த காதுல வாங்குற, இந்த காதுல விடுற என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை நீ மறந்து விட்டாய். அதே போல நீ இன்னைக்கு மறக்கடிக்கப்பட்டு விடுவாய். என்னை மறந்த பாவி நீ என்று
தவறை பற்றி குரானிலே வரக்கூடிய கடுமையான எச்சரிக்கை தோழர்களே, தாய்மார்களே. அப்ப எவ்வளவு நம்முடைய உள்ளத்துல தவறா நினைச்சே பாத்திரக்கூடாது. ஏமாற்று வேலையா, ஆபாச செயல்களா, அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் எல்லாம் எந்த பெரும் தவறை எண்ணி கூட பார்ப்பதில்லை. கொலையா, அம்மாடி, விபச்சாரமா, என்ன அந்த எண்ணமே அல்லாஹ் நமக்கு கொண்டு வருவதில்லை. ஆனா ஒரு சகோதரர் சொல்றாரு, உண்மையிலே விஷயம், ஒரு நல்ல சகோதரர், நல்ல தொழுகையாளி, எல்லாமே பக்காவா இருப்பார். ஆனா அவர் விபச்சாரம், அந்நிய பெண்களோடு இருக்கிறதெல்லாம் சாதாரணங்க. அவருக்கு அல்லாஹ் அவரையும் மன்னிக்கணும், திருந்தணும். அவர் ரொம்ப நாள் முன்னாடி கேட்ட விஷயம். சாதாரணமா அவர் விபச்சாரம் செய்து கொண்டிருப்பார். ஆனா தொழுகையாளியம், அவன் சதக்கா செய்வாராம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி நம்மை பாதுகாக்கிறான் பாருங்க. சாதாரணமா ஒரு அந்நிய பெண்ணை தெரியாமல் ஒரு தவறான எண்ணத்துல மனுஷன் தானே, அப்படி பார்க்கிற எண்ணம் வந்து விட்டாலே உடனே கண்ணை தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் எங்களுக்கு அந்த கல்வியிலே ஈமானி ஊதியை தந்தானே. ஆனா இன்னைக்கு சிறிய பெரிய எந்த பாவங்களாக இருந்தாலும் சர்வ சாதாரணமாக செய்துவிட்டு உறங்கி எழும்புகிறார்களே, அந்த நிலையை விட்டு அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாத்தானா இல்லையா தோழர்களே, தாய்மார்களே? அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் 24வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம். கண்டிப்பா நீங்கள் படிக்க வேண்டிய இன்னொரு வசனம் கூட, இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷிஅல் ஃபாஹிஷா ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. யார் அருவருப்பான செயல் அவனும் செய்யறான், அதை பரப்பவும் செய்கிறான். இன்னைக்கு என் மூலமாக நான் தப்பு செஞ்சாலும் தௌபாத்தை நான் ஒழுக்கமா இருக்க, இரண்டாவது நான் செய்யற பாவத்தை அடுத்தவனும் செய்ய வைக்கிறோம் என்றால் அவர்களுக்குரிய தண்டனை என்ன? இந்த துனியாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனை என்றால் கடைசி பாடமாக நாம் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்தால் தான் தவறை விட்டு திருந்த முடியும். லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. அல்லாஹ் இரண்டையும் சொல்றான். இன்னைக்கு செய்யற தப்பு நாளைக்கு பார்த்துக்கலாம், மறுமையில பார்த்துக்கலாம், நரகத்துல பார்த்துக்கலாம். இல்லவே இல்லை தோழர்களே, சுப்ஹானல்லாஹ். செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் அல்லாஹ் இந்த துனியாவிலேயே பிடிப்பான் என்றால் அவனுடைய கதி என்ன? இதை நினைச்சா தவறு செய்ய மனசு வருமா? நான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே என்னுடைய ஆபியத்தை ஆரோக்கியத்தை எல்லாம் தூக்கி விட்டால், பாவம் செய்து கொண்டு இருக்கும் போதே என்னுடைய நியமத்துகள் பறிக்கப்பட்டு விட்டால், பாவம் செய்து கொண்டு இருக்கும் போதே எனக்கு நோயை எல்லாம் தந்து விட்டால் என் கதி என்ன என்று நினைக்கும் போது சின்னதோ பெரியதோ பாவம் செய்ய மனசு வருமா? ஒரு காலம் வராது தோழர்களே. அது மட்டுமல்ல, வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅமலூன், லா தஅலமூன். அல்லாஹ் நீங்க அறியாததையெல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று 24ல எத்தனாவது வசனங்க இது? அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் குர்ஆனில் வரக்கூடிய எச்சரிக்கைகள். ஹதீஸ்ல வரக்கூடிய ஏராளமான எச்சரிக்கைகளை பாருங்கள். பாவங்களை பற்றியான எச்சரிக்கைகள். இரண்டாவது பாடம். முதலாவது பாடம் என்ன படிச்சோம்? இந்த பக்கம் சொல்லுங்க, இளைஞர்கள், சிறுவர்கள், மாணவர்கள் சொல்லுங்க. பாவங்களை பற்றியான ஒரு அறிமுகம். பாவங்கள்லாம் என்ன, என்னென்ன வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் பாவங்களை அழைக்கிறான். இரண்டாவது பாடம் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? ஹதீஸா? ஹதீஸ் தானே. தவறுகளை பற்றியான குர்ஆன் சுன்னாவின் எச்சரிக்கைகள். மேல சொன்ன ஆயத்துகள்ல ஏதாவது ஒரு ஆயத் என் உள்ளத்துல அப்படியே இறங்கிருச்சுங்க, இந்த வசனம் அப்படியே நான் காலமெல்லாம் நினைப்பேன், குறிப்பா தவறு செய்யும் போது நினைப்பேன் அப்படின்னு மேல சொன்ன வசனங்களை ஏதாவது ஒரு வசனம் யாருக்காவது ஒரு இம்பாக்ட் ஆயிருக்கா? அல்ஹம்துலில்லாஹ். வேற இந்த பக்கம் பயான் மாதிரியே போகுது, பேசுங்க, என்கிட்ட பேசுங்க. 20 ஓகே, அதுல என்ன வருது சொல்லுங்க. ஒரு விஷயத்த பரப்புறோம் இல்லையா? வேற இந்த பக்கம் லாஸ்ட்ல உள்ளவங்க ஷேக்மார்கள் இருக்காங்க, தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஆடியன்ஸ் சொல்லுங்க. 20 124. மாஷா அல்லாஹ். எல்லாரும் உள்ளத்துல நம்பரை நோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது, அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனங்களை எல்லாம் உங்க வளர்ந்து வரக்கூடிய உங்கள் இளம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எத்தனை பேர் நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம்? எவ்வளவு நம்ம இந்த வசனங்கள் நம்முடைய உள்ளத்தை இம்பாக்ட் பண்ணுது. அல்லாஹ்வுடைய ஒவ்வொன்றுமே சாதாரணமானது நீங்க எண்ணக்கூடாது. இந்த வசனங்கள் எல்லாம் இறைவனுடைய எச்சரிக்கைகள். மனுஷனுடைய எச்சரிக்கை எவ்வளவு கடினமா நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு மேல உள்ளவர் சொல்றாரு, நம்ம முதலாளி சொல்றாரு, நம்முடைய நிர்வாகியினுடைய தலைவர் சொல்றாருன்னா அதுக்கு அப்படியே அந்த அவங்க வார்த்தை அவ்வளவு பெருசா பாக்குறோம். இது ஒவ்வொன்றுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய எச்சரிக்கைகள். ஹதீஸ்ல வரக்கூடிய சில எச்சரிக்கைகளை பார்த்து விட்டு நம்ம நேரடியா நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போகலாம். அபீ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரி முஸ்லிம்ல வருகிற ஹதீஸ்ல வரக்கூடிய சில தவறை பற்றியான எச்சரிக்கைகள். அடுத்த பாடம். அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிரி ஸலாஸா. வார்த்தை நல்லா கவனிங்க. பாவங்களிலேயே பெரிய பாவத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கவா? 3 முறை பெருமானார் கேட்கிறாங்க. ஒரு முறை இல்ல, 2 இல்ல, 3வது முறை வரைக்கும் கேட்கிறாங்க. வார்த்தை எப்படி? பி அக்பரில் கபாயிர், பெரிய பாவங்களிலேயே இன்னும் ரொம்ப பெரிய பாவத்தை நான் அறிவிக்கவா? அப்படி பெருமானார் 3 விஷயத்தை சொல்லி காமிக்கிறாங்க. அந்த 3 விஷயம் யாருக்கா தெரியுமா? பாவம், தவறுகளை பற்றியான
நம்முடைய தூதருடைய எச்சரிக்கைகள். நம்பர் 1 என்ன? அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்க்கு இணை கற்பித்தல். இன்னைக்கு இந்த ஷிர்க் என்பது நம்ம நினைக்க நம்ம லைஃப்ல இல்ல, நம்ம குடும்பத்தாருடைய வாழ்க்கையில இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த புகழ் பாடுவது, மௌலிதுடைய விஷயம் இப்பவே ஆரம்பித்து விட்டார்கள் இல்லையா? இன்னும் ஷிர்கினுடைய காரியங்கள் ஆக ஒளிந்து ஆக இல்லாமல் இருந்த அந்த ஷிர்க் என்பது இன்னும் தலைவிரித்து ஆடிய காலங்களாக மாறிவிட்டது. 2010-15 எல்லாம் இல்லாத நிறைய ஷிர்க், நிறைய தர்காக்களுடைய விஷயம் இன்னைக்கு அதிகரித்து விட்டதா இல்லையா? அப்படியான ஷிர்க்கை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இரண்டாவது சொன்னார்கள் பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது. இன்னைக்கு சில தவறுகள் எல்லாம் நம்ம உள்ளத்துல தவறாவே ஃபீல் ஆகுறது இல்ல. தொழாமல் உறங்கிட்டோமா ஆஹா அப்படின்னு மனசு பதறது, ஒரு பொய் பேசிட்டோமா, ஒரு புறம் பேசிட்டோமா அப்படியே மனசெல்லாம் துடிக்குது. ஆனா வாப்பா அம்மாக்கு செய்யற கடமையை செய்யல, நீ வாப்பாட்ட அன்பா பேசல, அம்மாட்ட கனிவா நடக்கலையா, அதெல்லாம் ஒரு ஃபீலாவே தெரிய மாட்டேங்குது. குறிப்பாக இளம் பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு சாதாரண எதிர்த்து பேசிடுறாங்க. இந்த தவறையும் பெருமானார் அக்பரில் கபாயிர், பாவங்களுக்கு எல்லாம் பெரிய பாவம் என்று சொன்னார்கள். அடுத்த பாவத்தை பற்றி பெருமானார் சொல்றாங்க. 3 சொன்னமா இல்லையா? வகான முத்தகிஅன், இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ், ரெண்டையும் அப்படியே சாஞ்சி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மூன்றாவது ரசூலுல்லாஹ் அப்படியே ஸ்டெடியா உட்கார்ந்துக்கறாங்க. வகால சொன்னார்கள் அலா வகவுலு ஸூர், உங்களையும் நான் என்ன செய்கிறேன்? கெட்ட வார்த்தைகளை நான் எச்சரிக்கிறேன். கெட்ட வார்த்தை இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாத்த நல்ல உள்ளங்களை தவிர என் நாவில இருந்து கெட்ட வார்த்தையே வரல. சொல்ல முடியுமா? நம்ம கண்ணோட்டத்துல நாம் எல்லாம் மாஷா அல்லாஹ் தவறே செய்யாத மக்கள் என்று ஒரு நினைப்புல இருந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு மட்டும் எவ்வளவு கோபத்துல மனைவியை திட்டுறீங்க, பிள்ளைகளை திட்டுறீங்க, அல்லது உறவுகளை ஏசுகிறோம். பெருமானார் சொன்னாங்க ஃபமா ஸால யுகர்ரிருஹா ஹத்தா குல்னா லைதஹு ஸகத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டுமே, கொஞ்சம் இங்க ரசூலுல்லாஹ் கொஞ்சம் ஸ்டாப் ஆகட்டுமே அப்படிங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது பாயிண்டை யுகர்ரிருஹா திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். உங்களையும் பொய்யான அவதூறான பேச்சை நான் எச்சரிக்கிறேன். என் நாவில இருந்து இஸ்திக்ஃபாரும் திக்ர்களும் துதிபாடிக்கொண்டே இருக்க வேண்டுமா இல்லையா? ஆனா கெட்ட வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள், அருவருப்பான பேச்சுக்கள், கோபமான அந்த வார்த்தைகளை பேசுறோமே, அது எப்படியான பாவத்துக்குரிய செயல் என்பதை ரசூலுல்லாஹ் இங்கே எச்சரிக்கிறார்கள். இது ஹதீஸிலே வரக்கூடிய எச்சரிக்கைகள். நாவடக்கத்தை பற்றி தனி தலைப்பாக பேச வேண்டும் தோழர்களே, தாய்மார்களே. எங்கள் நாவில கட்டுப்பாடு இருக்கிறதா? யார் நாவையும் கற்பையும் பேணுவார்களோ அல்லுமனல்லாஹுல் ஜன்னா, அவருக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்பேன் என்று பெருமானார் சொன்னார்களே தோழர்களே, தாய்மார்களே. அப்படியான அந்த நாவடக்கத்தை ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணட்டுமே, ஏன் திரும்ப 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 இதை சொல்றாங்க? அப்ப எவ்வளவு விபரீதமான ஒரு செயல் அன்பானவர்களே. ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசினா அவனுக்கு மறுமையில வரக்கூடிய எஃபெக்ட் என்னதுங்க? கரெக்டா தொழுகிறோம். நம்ம சர்க்கிள் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு குரோதமான பேச்சு, எவ்வளவு புறம் பேச்சு, நான் கெட்ட வார்த்தையே பேசாதவன் அப்படின்னு நான் என்ன சொல்லிக்க முடியுமா? அசிங்கமான வார்த்தை பேச மாட்டோம், அடுத்தவங்களை ஹர்ட் பண்ற வார்த்தை பேசுறோம்ல, அடுத்தவங்களை திட்டுற மாதிரி பேசுறோம்ல, தேவையில்லாம அடுத்தவங்களுடைய மானத்தை இழுக்காக்குற மாதிரி பேசுறோம்ல, அதையெல்லாம் நாம விடுபடும் என்று பெருமானாருடைய எச்சரிக்கை நீங்கள் பார்க்கலாம் தோழர்களே. அதே மாதிரி உங்களுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத் அல் முஹ்லிகாத், அழிவை தரக்கூடிய பாவங்களில் மிகப்பெரியதான 7 பாவத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். காலு யா ரசூலல்லாஹ் வமா ஹிய என்று நாங்கள் கேட்டோம். அது என்னன்னு கேட்கும்போது அல்லாஹ் இணை வைப்பது, சூனியம், வட்டியை உண்பது, அனாதையின் பொருளை உண்பது, அதே மாதிரி போரில் புறமுது காட்டி ஓடுவது, ஒரு உயிரை கொள்வது, அதே மாதிரி மூமினான பெண் மீது அவதூறு சொல்வது, இந்த மாதிரியான பாவங்களை பற்றி சிறிய பெரிய பாவத்தை ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. இன்னும் சில ஹதீஸை பாருங்க. ஒரு முறை பெருமானார் வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். அப்படி நுழைந்த உடனே பெருமானார் பதட்டப்படுறாங்க, ஒரு மாதிரி மனசு சங்கடத்தோட இருக்கிறாங்க. ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிதானே. ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கிறீங்க, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கிறீங்க? அன்னுஹ்லிகு வஃபீனா ஸாலிஹூன் قال நஅம் இதா கஸுரல் ஹபஸ் ஐ அல் மஆசி. ஏன் ரசூலுல்லாஹ் டென்ஷனா இருக்கிறாங்க? முந்தைய சமுதாயத்துடைய அழிவுகள் வந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். நீங்க இருக்கும்போது அது வருமா யா ரசூலல்லாஹ்? ஆமா. இதா கஸுரல் ஹபசு, பாவங்கள் மலிந்து காணப்பட்டால், சமுதாயத்திலே பாவங்கள் அதிகமாகிவிட்டது, அதனால் அல்லாஹ்வுடைய அதாப் இறங்கிருமோன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்களே. அப்படியான பாவங்களை தான் சர்வசாதாரணமாக இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال كل امتي يدخلون الجنه, என் சமுதாயத்தில் எல்லோரும் சொர்க்கத்தில் நுழைவார்கள், இல்லாமன் அபா, என்னை மறுத்தவனை தவிர.
காலு யா ரசூலல்லாஹ் மை யஅபா, அந்த மறுத்தவன் என்றால் யார்? கால மன் அதானி, என கட்டுப்பட்டவன் தகலல் ஜன்னா, சொர்க்கம் செல்வான். வமன் அஸானி ஃபக்கத் அபா, எனக்கு மாறு செய்தவன், பெருமானாருடைய சுன்னாக்களுக்கு மீறி நடந்தவன் யார்? அந்த தூதருக்கு மாறு செய்தவனாக இருக்கிறான், அவன் யார்? நரகம் செல்வான் என்று பெருமானார் சொன்ன செய்திகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடியும். தொடர்ந்து அந்த பாவங்களை எவ்வளவு பயந்து இருக்கிறார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பி மிஸ்கால தர்ரத்தி மின் கிப்ரின், யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்குமோ அவன் என்ன செய்ய முடியாது? சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. பெருமைத்தனத்தை நாம் என்றைக்கால் காண்பித்திருந்தால் என்னுடைய கதை என்ன? பெருமையினால் அவன் எப்படிப்பட்ட இழிவை அழிவை சந்திக்கிறான் என்பதை எல்லாம் நாம் படிக்கக்கூடிய நேரம் தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நாம் ஆளாகிறோம். ஆக பாவங்கள், தவறுகள் என்பது நிச்சயமாக நம் உள்ளத்திலே இருந்து எடுக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு நிலை. என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஒவ்வொரு இளமையிலும் முதுமையிலும், யா அல்லாஹ், தவறின் பக்கம் நாங்கள் செல்லவே கூடாது, எங்கள் சந்ததிகள் செல்லக்கூடாது என்கிற இந்த எச்சரிக்கைகளால் எங்கள் உள்ளங்கள் மாற வேண்டும். எங்களுடைய கண்கள் கண்ணீரால் குளமாக வேண்டும். தவறை பற்றி அல்லாஹ் கூட எச்சரிக்கிறான். இத்தனை வசனங்கள், இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் இத்தனை நாள் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டேனே. ஒரு தவறு செய்யும் போது உடனே அந்த ஆயத், உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய எச்சரிக்கைகள் என்னுடைய உங்களுடைய உள்ளத்திலே வந்தால் அவர்கள் தான் யாருங்க? அல்லாஹ்விடத்திலே சிறந்த அடியானாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த தவறுகளை பற்றியான இந்த கண்ணோட்டத்திலே நாம் விலகி கொண்ட விஷயங்கள்லாம் என்ன? இவ்வளவு செய்தி இன்னைக்கு பார்த்திருக்கிறோம் இல்லையா? இதுல உங்களுடைய உள்ளத்துல ஏற்பட்ட சில நகர்வுகள் என்ன? பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க. இது வரைக்கும் ஒரு பகுதி முடிஞ்சிருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. இனிமேல் பாவமே செய்யக்கூடாது, இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை உள்ள பாவத்துக்கு நான் போயிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்திருக்கா? செஞ்சதுக்கே நான் எப்படி திருந்துற, எப்படி நான் இஸ்திக்ஃபார் செய்யணும்னு யோசிக்கிறீங்க. வெரி குட், மாஷா அல்லாஹ். வேற மூத்தவர்கள், பெரியவர்கள், எல்லாம் நிறைய என்கிட்ட பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவேன், இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடுறேன். இன்னும் எவ்வளவு நேரம் பேசினா கேட்பீங்க? கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, மனசுல உள்ளதை சொல்லுங்க. தெரிஞ்சு தெரியாம செய்யற பாவங்களுக்கா? பொதுவா நம்ம கேட்டோம் அல்லாஹ்ட்ட, அறிந்து அறியாமை செய்த, மறைமுகமாக செய்த, வெளிப்படையாக செய்த, தனிமையில் செய்த, மக்களுக்கு முன்ன துவாவே இருக்கு இல்லையா? பாவ மன்னிப்புக்கு நிறைய துவாக்கள், பாவ மன்னிப்பு தலைப்பா உள்ள வரும் இன்ஷா அல்லாஹ். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் போது 7வது அத்தியாயத்துடைய 3வது பகுதிக்கு வந்துட்டோம். முதல் 2 பகுதி, முதலாவது பகுதி பாவங்களை பற்றியான ஒரு அறிமுகம், 2வது பாவங்களை பற்றி குர்ஆன் சுன்னாவுடைய எச்சரிக்கைகள், 3வது தவறுகள். இந்த மாதிரி தவறுகளை விட்டு திருந்திக் கொள்ள என்ன பண்றது? எல்லாரும் தவறு செய்யறோம். இந்த பயானுக்கு பிறகு அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்கணும், தவறே செய்யக்கூடாது. ஆனா ஷைத்தான் ஊசலாட்டங்களை உண்டாக்குவான், ஒரு சில தவறுகளை செய்யவும் வைப்பான். நல்லா பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேணும். இப்படி நம்முடைய மரணம் வரையிலும் ஷைத்தானோடு போராடி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா திருந்திக் கொள்ளக்கூடிய முயற்சி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், வயன்ஹாஹும் அனில் முன்கர் வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத். அல்லாஹ் உங்களுக்கு பாவங்களை தடுக்கிறான், நல்ல விஷயத்தை அனுமதித்திருக்கிறான். எனவே என்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டும்தான் செய்வேன், தவறின் பக்கம் போகவே மாட்டேங்கிற உறுதியோடு அடுத்தடுத்து வச்சு நீங்க கேட்கணும். சரி, ஒருத்தர் தவறு செஞ்சவங்களாவே இருக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய நானோ நீங்களோ, நான் எல்லாம் மாஷா அல்லாஹ் 0, எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் நான் 1% கூட பாவமே செய்யாத. பெரிய பாவத்தை விட்டுருங்க, அல்லாஹ் காப்பாத்துவான். 0ல இருக்கங்க என்னுடைய தீமையினுடைய அக்கௌண்ட் 0 பேலன்ஸ். என்ன நான் சொல்லிப்பேனா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? இங்க வேற யாருக்காவது இருக்கா? அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர. அப்ப எல்லாருமே தவறை விட்டு திருந்தணும், வருந்தணும், கலங்கணுங்கிற அந்த நினைப்போட தான் இருக்கிறோம். வாழும் போதும் சரி, குறிப்பாக மரணிக்கக்கூடிய நேரம், அல்லாவே என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து, என்னுடைய குறைகளை அல்லாஹ் நீ தீர்த்து, சிறந்த உயர்ந்த அடியானாக நீ எழுப்ப வேண்டும் என்கிற எல்லாருக்கும் அந்த பேர் ஆர்வம் இருக்கிறது. நம்ம ஒரு பையன், நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தவறை விட்டு திருந்தணுங்கிற அந்த நோக்கத்தினாலேதான் இவ்வளவு பேர் இங்க கூடி இருக்கிறோம். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல கிடைக்காதா? உங்க லைஃப்லயே கடந்த ஒரு இந்த 2026 எடுத்துக்கொள்ளுங்கள், 7-8 மாதத்தை நாம் அடைந்து விட்டோம். இவ்வளவு இந்த 8 மாசத்துல மாஷா அல்லாஹ் எத்தனை ஜும்மா, எத்தனை தருவே, இதே ரஹ்மான் பள்ளியில வச்சு மாஷா அல்லாஹ்
எவ்வளவு வாரம் கிளாஸ் தர்பியாக்கள், எந்த தாய்கள் வந்தாலும் மாஷாஅல்லாஹ் சிறப்பு நிகழ்ச்சிகள், இவ்வளவு பயான்களை கேட்கிறோமே, எல்லாத்துடைய அடிப்படை நோக்கமே தவறை விட்டு நாம திருந்த வேண்டும். தவறை விட்டு நாங்கெல்லாம் குற்றமே இல்லாத மக்கள் என்று சொல்லிக்கொள்ள தயாரில்லை என்றால் அப்ப நானும் நீங்களும் தவறு செய்யறோம். அப்ப அதை விட்டு திருந்தக்கூடிய வழிகள் என்ன என்பதை நிச்சயமாக நாம் தேடித்தான் போக வேண்டும். அன்பானவர்களே, பாவத்திலே இருந்து ஒருத்தன் விடுபட வேண்டுமே ஆனால் ஒரு 3 நிலை கொண்ட மனிதனை நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தன் யாரு? பாவம் செய்து திருந்தியவனாக இருப்பான். மனுஷன்ல 3 கேட்டகரியில இருக்கான். பாவம் செஞ்சிருப்பான், திருந்தி இருப்பான், அல்லது 2ஐயும் சேர்த்து செய்வான். நன்மையும் செஞ்சுக்கிட்டு இருப்பான், தொழுவான், இபாதத்து, பயானு, தாவா எல்லாம் போவான். தனிமை கிடைத்தால், இன்னொரு சூழல் கிடைத்தால் பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். இதுவும் ஓடிக்கிட்டு இருக்கும், இதுவும் ஓடிக்கிட்டு இருக்கும். 3வது யாரு? திருந்தாத ஜென்மங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவானே, பக்ராவினுடைய ஆரம்ப வசனங்கள் 2வது அத்தியாயத்துடைய ஆரம்ப ஆயத்தை படித்து பாருங்கள். ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா ஸம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம். என்ன சொன்னாலும் உரைக்காது. சொன்னாங்களே, இந்த ஆயத்தெல்லாம் என் உள்ளத்தை அப்படியே நொறுக்குச்சு, இந்த ஹதீஸ், இந்த செய்திகள் எல்லாம் என்னை சிந்திக்க வச்சதுன்னு சொன்னீங்களே மாஷா அல்லாஹ். ஆனா சில ஜென்மங்கள் உண்டு, கழுதை மேல் மழை பெய்ததை போல சொல்லுவாங்க, பொதி சுமக்கிற கழுதை போல சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு எச்சரிக்கைகளை சொன்னாலும், எவ்வளவு செய்திகளை படித்தாலும் திருந்தாத ஜென்மங்களாக இருப்பாங்க. இந்த 3 கேட்டகரியில தான் ஏதாவது ஒரு கேட்டகரியில அல்லாஹ் பாதுகாக்கணும் மனுஷன் இருப்பான். ஆக இந்த 3ல நான் எந்த நிலையில இருக்கிறேன் என்பதை கண்டிப்பாக நானும் நீங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர்களே. ஒரு சில வழிமுறைகளை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். தவறை விட்டு திருந்த வேண்டுமே ஆனால் குர்ஆனினுடைய அடிப்படையான சில வழிகாட்டுதல்கள் நமக்கு இருக்குது. அதுல முதலாவது, தவறுகள் எல்லாம் லிஸ்ட் அவுட் எடுங்க. பெரும் பாவங்களை மட்டுமே நீங்கள் வகைப்படுத்தினால், பெரும் பாவங்கள் என்ன சொல்லுங்க, படிச்சேன் 7 பாயிண்ட் படிச்சோம் இல்லையா, அதை தாண்டி பெரும் பாவத்தை ஒரு 5 எக்ஸ்ட்ரா சொல்லுங்க. சொல்லாததான் 5 சொல்லுங்க பாப்போம். நல்லா கேக்குறீங்க, கேள்வி கேட்டா மட்டும் தலையை கீழே போட்டுறீங்க. குடுக்கல் வாங்கல் ஏமாத்துறது வேற. சுபஹானல்லாஹ், தனியா பொருளாதாரம் ஒரு தலைப்பு போட்டே பேசணும். அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர எவ்வளவு குடுக்கல் வாங்கல நம்ம சமுதாயம் மோசமா இருக்கு தெரியுமா? வியாபாரத்தின் காசை வாங்கிடுறாங்க, வாங்கும் போதே அவ்வளவு மோசடி, அவ்வளவு அதாவது அவங்க வியாபாரத்திலையும் போடுறது இல்ல. இன்னைக்கு எங்க நம்ம இணையதளங்கள்ல பார்த்தாலும் இந்த மோசடிகள் தான் கண்ணுக்கு நேரா இருக்கு. சாதாரண கரெக்டா இபாதத்து பண்றோம், நிறைய அமல் செய்யறோம், நிறைய சதக்கா, அவர் போனா சதக்கா அள்ளி கொடுப்பாருங்க, ஆனாலும் கூட வியாபார மோசடி, குடுக்கல் வாங்கல ஏமாற்றுதல் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நாளைய மறுமை நாளில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாம அடுத்த ஸ்டெப்பே போக முடியாது. எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி செலவு பண்ணீங்க? இப்ப காக்காக்கு ஒரு 40 வயசுன்னு வைங்களேன், 50 வயசு 45 வயசுன்னு வைங்களேன், இத்தனை நீங்க சம்பாரிச்ச டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க கணக்க கொடுக்கணும்னா கொடுக்க முடியுமா? ஒரு வருஷம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணா எவ்வளவு திணறோம், எவ்வளவு வேலைகளை பாக்குறோம். அல்லாட்ட நீங்க கணக்கு கொடுக்காம அந்த பாதமே நகராது. ஆனா நீங்க சுபஹானல்லாஹ், இன்னைக்கு கொடுக்கல் வாங்க, கரெக்டான வார்த்தையை சொன்னாங்க, கொடுக்கல் வாங்கல் அவ்வளவு பலகீனம், எவ்வளவு பெரிய பாவம் அது. அதுக்கு நீங்க கணக்கு கொடுக்காம அடுத்த ஸ்டெப்பே போக முடியாது. ஷஹீதே ஆனாலும் கூட கடன் வாங்கி இருந்தால் அவருக்கு அந்த சொர்க்கத்துடைய இதுல வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் அவர் இருப்பார். அவ்வளவு தவறு இன்னைக்கு சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. அதே மாதிரி ஆபாச குற்றங்கள், ஆபாசமான தனிமை கிடைத்தால் எத்தனை தவறுகளை செய்து விடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், 67வது அத்தியாயத்துடைய 12வது வசனம், அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், ரகசியத்தில் தனிமையில் அந்த ரப்புல் ஆலமீனை பயந்து கொள்கிறார்களே அவர்கள் தான் அல்லாஹ்க்கு சிறந்தவர்கள். அவர்களுக்கு தான் லஹு மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், சிறந்த மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய கருணையும் அவங்களுக்கு இருக்குது. அப்ப இந்த 7 பாவங்களான பெரும் பாவங்களையே 60+ பாவங்களை இமாம்கள் வகுத்து கொடுக்குறாங்க. நம்ம நினைச்சு செய்யறோம்ல, சின்ன சின்ன பாவம் செய்யறோம்ல, இமாம்கள் சொல்றாங்க அந்த சின்ன பாவத்தையே ரிப்பீட்டடா செய்தால் அது பெரும் பாவத்துல போய் விழுந்துருமா. உங்க அக்கௌண்ட்ல சின்ன பாவம் லிஸ்ட் இருக்கும், பெரிய பாவம் லிஸ்ட் இருக்கும் இல்லையா? நீங்க சின்ன பாவம் தான் அது, ஆனா அதையே ரிப்பீட்டடா பண்ணா, சின்ன பாவம் தானே, புறம் பேசுறது தானே, குடுக்கல் வாங்கல் தானே, மனைவி திட்டுறது தானே, கோவப்படுற குணம் தானே, அலட்சியமா இருக்கிற வேலை தானே என்று ரிப்பீட்டடா ஒரு சின்ன பாவத்தையே பண்ணா அது எங்க போய் விழுமா, எதுல ரெஜிஸ்டர் ஆகுமா? அப்ப யோசித்து பாருங்கள் தோழர்களே. அப்ப கண்டிப்பாக இன்றே இந்த பயான முடிச்சுட்டு போகும்போது நானோ நீங்களோ ஏதாவது ஒரு தவறை, அல்லப்பா எல்லாத்தையும் விட்டு விலகணும், ஆனா ஏதாவது ஒரு தவறுல இருந்து நான் விடுபட்டே ஆகுவேன். இந்த நாள் முதல் என் சக்கராத்து வரை ரஹ்மானே கருணையாளனே எந்த தவறையும் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேங்கிற உறுதிமொழியை நாம் எடுக்க வேண்டும். அதற்கான முதல் வழிகாட்டுதல் இஸ்லாம் சொல்லி தருகிறது. அல்லாஹ் தடுத்த பாவத்தில் நிச்சயமாக எனக்கு எந்த நலவுமே இல்லை. இப்படி நினைச்சு பாருங்க, அல்லாஹ் இத்தனை பாவங்களை சிறுசு பெருசு தடுத்து இருக்கிறானே, எதுலயாவது உங்களுக்கு கயிறு காட்ட முடியுமா? பாவங்கள் லிஸ்ட் அவுட் எடுத்தா அதுல அல்லாஹ் தடுத்தது தானே.
அத ஏதாவது நலவோ ஏதாவது ஹைரோ எனக்கு இருக்குமா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி நினைத்தால் நிச்சயமாக தவறை விட்டு நாம் விலகலாம். சிகரெட் பிடிக்கிறேன், ஆபாசமான காட்சியை பார்க்கிறேன், சொன்ன மாதிரி நான் குடுக்கல் வாங்கல மோசடி செய்யறேன், என்னால வாங்கி வியாபாரத்தை பண்ணி அவங்க கொடுக்க ஏன் வாங்கணும்? அதே மாதிரி நல்ல குணமுள்ளவனாக நான் இல்லை, எந்த தவறு எடுத்துக்கொண்டாலும் அந்த தவறு அல்லாஹ்வால் தூக்கி வீசப்பட்டது, அல்லாஹ் வெறுத்தது, அல்லாஹ் சபித்தது. நான் ஏன் போய் அதை செய்யணும்? எனக்கு ஏன் ரப்புல் ஆலமீனுடைய கோபத்தை சம்பாதிக்கணும்? அதனால எனக்கு என்ன ஏற்பட போகிறது? அல்லாஹ் எச்சரிக்கிறான், துனியாவிலையும் கேவலம் மறுமையிலையும் அழிவு என்று அல்லாஹ் சொல்கிறானே, எனக்கு ஏன் இந்த இழி நிலை? ஆக முதலாவது விஷயம் நாம தெரிந்து கொள்ள அல்லாஹ்வுடைய வசனம் 33 36வது வசனம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உண்மையான மூமின்கள் யார், இறை நேசர்கள் யார், தவறை விட்டு திருந்த இஸ்லாம் காட்டக்கூடிய அற்புதமான வழிகள் இது ஒன்று. அன்பானவர்களே, நம்ம மைண்ட்ல ஏத்திக்கணும், தவறிலே இருந்து திருந்த அல்லாஹ் தடுத்த எல்லாமே எனக்கு அழிவுதான். இந்த பக்கம் போனா உங்களுக்கு அழிவு நாசம், இந்த பக்கம் போனா உங்களுக்கு சொர்க்கம் என்றால் எதை நாம் தேர்வு செய்கிறோம்? அந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் 33 36வது வசனம். வமா கான லிமுஃமினின் வலா வமா கான லிமுஃமினின் வலிமுஃமினா, முஃமினான ஆண்களோ சரி பெண்களோ சரி, இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா, அல்லாஹ் ரசூல் ஒன்றை ஏவி இருக்கிறாங்க, அதற்கு மீறி நடக்கிறீங்க, அதற்கு மாற்றமா நடக்கிறீங்க என்றால் அவர் நிச்சயமாக மூமினே கிடையாது. வமன் யாசில்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் ரசூலுக்கு மீறி நீங்கள் செய்யக்கூடிய எல்லாமே பக்கது வல்ல வலாலம் பஈதா, தூரமான வழிகேட்டில் அல்லாஹ் விட்டு விடுவான். யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ரசூல் ஏவனதுல எந்த மாற்று கருத்துமே போக மாட்டான். அல்லாஹ் சொல்லிட்டானா ஓகே, ரசூல் சொல்லிட்டாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓகே, இப்படிதான் அவன் இருப்பான். அதற்கு மாற்றமாக நீங்கள் இருந்தால் அவன் தூரமான வழிகேட்டில் விட்டுருவாங்க. அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல மக்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்? கட்டுப்பட்டார்களா இல்லையா? இன்னைக்கு ஜும்மால ஒரு பயான் கேட்டிருப்பீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இங்க வந்தவங்களை கேட்கிறேன், இன்னைக்கு பண்ண ஜும்மா பயான்ல உங்க லைஃப்ல இந்த மக்ரிப் வரைக்கும் உங்கள்கிட்ட வந்த சேஞ்சஸ் என்ன? இங்க வந்தவங்க யாரா சொல்லுங்க பாப்போம். ஒரு பயான் கேட்கறோம், நம்ம சேஞ்சஸ் தானங்க. மாறுறது நீங்க மாறாதவரை அல்லாஹ் மாத்தவே மாட்டான். என்ன பயான் கேட்டாலும், என்ன வாய்க்கிலேயே பேசினாலும், என்ன ஹதீஸ்களை படிச்சாலும் நான் மாறணும்னு நினைக்கணும். அந்த மாற்றத்தோட தான் இந்த உபதேசம் நான் கேட்கணும். உண்மையான மூமினான ஆண்களோ பெண்களோ யார் என்றால், அல்லாஹ் ரசூல் ஒன்றை சொல்லி இருக்கு, அதுக்கு வேற சிந்தனைக்கே போக மாட்டார்கள். அதற்கு மீறி நீ தவறை செய்தால் பக்கது வல்ல வலாலம் முபீனான்னு வேற அல்லாஹ் பேசுறான், தெளிவான வழிகேட்டு அல்லாஹ் அவன் பாவத்திலே விட்டுருவான் அல்லாஹ். மூணாவது கேட்டகிற மனுஷனை பார்த்தோம் இல்லையா, நன்மை தீமை நான் என்னானே தெரியாது, தவறுல போய் விழுந்து அப்படியே தன்னை அழித்துக் கொள்வான். அப்படிப்பட்ட அன்றைய முந்தைய சமுதாயம் விபச்சாரமா எவ்வளவு சாதாரணமாக இருந்தது. ஒரு அந்நிய பெண்ணை பழகிறதா, ஒரு பெண்ணை சீரழிப்பதா, கொடுக்கல் வாங்க, அண்ணன் தம்பிக்குள்ளே கொடுக்கல் வாங்கல், சண்டை, போர்க்களங்கள், யுத்தகலங்கள். அன்றைக்கு போர்க்களங்கள் எல்லாம் காலை மாலையினுடைய சாதாரண வேலைகளாக இருந்தது. ஏமாற்று வேலை சாதாரணம், விபச்சாரம் சாதாரணம். ஆனா அவர்களுக்கு இந்த மார்க்கம் வந்த பிறகு மாறினாங்களா இல்லையா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவானே, 3வது அத்தியாயத்துடைய 103வது வசனம், வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார், நரக விளிம்பிலே அவர்கள் இருந்தார்கள். எல்லா தவறுகளையும் பாவங்களையும் சாதாரணமாக செய்தார்கள். ஆனா ஈமானை கொடுத்து இந்த வசனங்களை கொடுத்து அல்லாஹ் காப்பாற்றினான். அதற்கு பிறகு ரலியல்லாஹு அன்ஹும், இப்ப நாங்கள் எல்லாம் நீங்க அமர்ந்திருக்கிறோமே தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் என்னையும் இந்த சபையில அமர்த்தி பேசுவான், அழகுபடுத்துவாங்கிற ஒரே நோக்கம் தானே. ஆனா அப்படி தவறுல இருந்தவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை வரும்போது உடனே மாறினார்களே. நானோ நீங்களோ உடனே மாறுறோமா? ஒரு தவறை விட போராடுறோம், இந்த தவறை விடணுமே, நோம்புல விட்டுறலாம், உம்ரால விட்டுறலாம், ஹஜ்ஜுக்கு பிறகு விட்டுறலாம். ஒரு பயான் கேட்ட பிறகு யோசனை வரும், ஒரு 2 நாள் ஃபீலிங்கா இருப்போம். அதுக்கு அடுத்த பிறகு ஒரு மவுத் வீட்டுல விழுந்துருச்சா ஒரு மாச கவலையா இருப்போம். மாஷாஅல்லாஹ் இபாதத் தொழுகை என்ன. ஒரு வீட்டுல மரணம் விழுந்து விட்டா எல்லாருக்கும் மவுத்து பயம். அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுகிறாங்க, குர்ஆனை ஓதுறாங்க. ஒரு வாரம் கண்டினியூ ஆகுது, மாஷா அல்லாஹ். 2வது வாரம் அப்படியே அது குறையுது. ஒரு மாசம் கழிச்சு பழைய மாதிரியே ஃபஜ்ர் தொழாமல் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப எங்கே மாற்றம் வருகிறது தோழர்களே? ஆனா அந்த தோழர் அப்படியே சும்மா அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்று பாராட்டவில்லை, உடனே தவறை விட்டு திருந்தினாங்க. உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய நாங்க யாருமே நம்ம ஒத்துக்கல 0% கிளீன் இல்லையா? அப்ப அந்த தவறை விட்டு நான் இந்த செகண்டே விட்டுறேன் அப்படி நியத் வைக்க நாம தயாரா? இன்ஷா அல்லாஹ் ரெகுலரா செய்யறோம். ஆனா அந்த பாவத்தை நான் இனிமே செய்யவேன் நியத் வைக்கிறோம். ஆனா விடுறதுக்கு எவ்வளவு போராடுகிறோம். ஆனா அந்த சஹாபாக்கள் உடனே விட்டார்களே. குடி போதை பற்றி 1 மாத கால பிரச்சாரம் நடந்தது. குடியை விட முடியாமல் ஒரு பையன் சொல்றான், ரொம்ப தவிக்கிறான், அலிம்சா பழகிட்ட எப்படி விடுறதே தெரியல, மனசெல்லாம் ரணமாவுது, கொஞ்சம் குறைச்சிட்டு வரேன், 2 மாசமா போராடுறேன் அப்படிங்கிறான். சுபஹானல்லாஹ், ஏதோ முயற்சி பண்றான். ஓகே,
ஆனால் அந்த தோழர் அப்படி அல்ல. மது முதல்ல தொழுகைக்கு தான் தடை, பிறகு முழுமையாக அல்லாஹ் தடை பண்றான். 5:90 வசனம், இறை நம்பிக்கையாளர்களே, மதுவிலே இருந்து சூதாட்டத்தை விட்டு நீங்கள் விலகி பஜித்தனி போகு, அதை விட்டு தவிர்த்துக்குங்க. நல்லா சொல்ல விலகி கொள்ளுங்கள். அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லொஹர்ல இப்போ அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒருத்தன் கடும் குடிகாரனாக இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்கின உடனேயே டீ காபி குடிக்கிற மாதிரி குடிகாரன்.
அல்ஹம்துலில்லாஹ். சீக்கிரம் முடிச்சிடும். கொஞ்ச நேரம் பேசவா? 9 o'clock. எல்லாம் டயர்டா இருந்தீங்கன்னா முடிச்சிடலாம் சீக்கிரம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்டா என்ன பாயிண்ட் பார்த்துட்டு இருந்தோம்? தவறை விட்டு திருந்த மிக முக்கியமான வழிகள்ல அல்லாஹ் தடுத்த எல்லா வகையான பாவங்களிலும் எந்த ஹைரும் இல்லை, எந்த நலவுமே இல்லை. அது எல்லாமே வெறுக்கப்பட்டது. ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தை பார்த்தா எவ்வளவு நம்ம ஒதுங்குவோமோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும். ஆனா இந்த விலகுதல் உடனே நம்மகிட்ட ஏற்படுதான்னா இல்லை. அல்லாஹ் நாடிய மக்களை தவிர. முந்தைய ஐயாமல் ஜாகிலியா காலத்தில் இருந்த சஹாபாக்கள் எப்படின்னு சொல்லும் போது மதுவில் அவ்வளவு அதாவது வந்து டெய்லி டீ காபி குடிக்கிற மாதிரி குடிக்கிறவங்க ஒரு நேரம் குர்ஆனுடைய ஆயத் இறங்குது 5:90 வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாப் ரிஜ்ஸுன். அசிங்கங்கற அல்லாஹ். ஆனா இன்னைக்கு அந்த மதுவை தான் இந்த இளைய சமுதாயம் சர்வ சாதாரணமா குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனம் இறங்கின உடனே அந்த மது பாட்டில போட்டு உடைச்சாங்களா இல்லையா? உடனே ஸ்பாட்ல அந்த மாற்றம் வந்ததா இல்லையா? அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நான் சில பேருக்கு நான் தான் ஊத்தி கொடுக்குற வேலையை பார்ப்பேன். லோஹருக்கு குடிச்சாங்கன்னா அசருக்கு அந்த ஆயத்து ஒருவேளை இந்த ஆயத்து இறங்கி இருக்குன்னா மினிமே அசருக்கு அப்புறம் குடிக்காம இருந்தா ஓகே தானே. ஆனா இந்த ஆயத்து இறங்கும் போது அல்லாஹ் ஹராமாக்குன ஒரு பாவ செயல் என் வயிற்றுக்குள் கிடக்கிறது என்று சில தோழர்கள் வாய்க்குள் விரலை விட்டு வாந்தி எடுத்தார்கள். இந்த மாற்றம் இங்கே வந்தது. ஜும்மாவுக்கு 1 மணிக்கு 1:30 மணிக்கு பயான் கேட்டு போனோம்னா அந்த பயான்ல ஒருவேளை ஒரு தவறை நம்ம சுத்தி காமிச்சாங்கன்னா அந்த 2:30 மணிக்கே அந்த 1:30 மணிக்கே என்னுடைய உள்ளத்துல ஒரு மாற்றம் வந்து நான் சேஞ்சஸ் ஆகியிருக்கணும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான். அப்படியான அல்லாஹ் தடுத்ததில் எந்த நலவுமே இல்லை. நீங்க நினைச்சு பார்த்தால் நிச்சயம் பாவத்தை விட்டு நம்மால் விலக முடியும். தோழர்களே, பெரியோர்களே, இன்னொரு வழிமுறையை இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு பெரிய ரஹ்மத்தை தந்து கொண்டு இருக்கிறான். ஒரு தவறை செய்யும் போது அருகில மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல, தெரிஞ்சவங்க இல்ல, தெரியாதவங்க இல்ல, யாரும் இல்லை. ஒரு தவறை தேர்வு செய்யற முக்கியமான சந்தர்ப்பம் எதுங்க? இன்னைக்கு ஏன் சுற்றுலா போகணும்னா வெளிநாட்டுக்கு போனோம், இந்த மாதிரி ஊர்களுக்கு போனோம், தெரிஞ்சவன் தெரியாத எவனுமே இருக்கக்கூடாது. ஒரு கேங்கா அல்லா நாடி இஸ்லாமிய பற்றுள்ள மக்கள் போற டூர் வேற. ஆனா இன்னைக்கு உல்லாசம் ஆபாசம் என்று போகக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஊர்களா தேடி போவார்கள் இல்லையா? அப்ப ஏன் அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப முதலாவது அடிப்படையான விஷயம் என்ன? அல் ஹயா, வெட்க உணர்வு இருக்க வேண்டும். இப்ப நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு தவறை இங்க அமர்ந்து நான் செய்வேனா? ஒரு தவறை இங்க உட்கார்ந்து நான் செய்வேனா? இவ்வளவு பேர் பாக்குறாங்க, ஒரு 50-100 பேர் இருக்கிறாங்க. அந்த ஹயா வெட்கம் தான் என்னை தடுத்து உட்கார வச்சிருக்கு. யோசித்து பாருங்கள். அதே மாதிரி வெட்கம் நான் எந்த மக்கள் மத்தியில இல்லாமல் போனாலும் தவறை விட திருந்தணும்னா முதல்ல நீங்க நினைக்கணும், அல்லாஹ் தடுத்த எந்த பாவத்திலையும் ஹைர் நலவு இல்லை. இரண்டாவது, அல்லாஹுக்கு நான் வெட்கப்படுகிறேன். என் முன்னால் அல்லாஹ் இருக்கிறான். என் அல்லாஹ்வை விட்டு நான் எங்கேயாவது ஓடி மலையக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா? ஒரு இளைஞன் கேட்டானா ஒரு அறிஞன் கிட்ட, நான் எந்த பாவம் செஞ்சாலும் என்னால திருந்த முடியல, பாவம் செய்யத்தான் மனசு ஏங்குது, திரும்ப திரும்ப நான் பாவம் செஞ்சிடறேன், யாரு கேட்டாலும் என்ன திட்டுறாங்க, சபிக்கிறாங்க, நீங்க ஏதாவது ஒரு வழிமுறையை சொல்லுங்க. என்ன ஒண்ணு அந்த அறிஞர் சொன்னாராம், இளைஞரே, நீ நினைத்த பாவங்களை செய்து கொள், எந்த தடையும் உனக்கு இல்லை. ஆனால் நிறைய விஷயம் சொன்னார், நான் 2 மட்டும் சொல்லுகிறேன். அல்லாஹ் உனக்கு வழங்கிய அருட்கொடைகளை தள்ளி வைத்து விட்டு நீ ஒரு பாவத்தை செய். இன்னைக்கு நீங்க ராகத்தா உட்கார்ந்து இருக்கீங்க, அல்லாவுடைய அருளா இல்லையா? மூச்சு விடுறீங்க, அல்லாவுடைய கருணையா இல்லையா? நல்ல ஆடை உடுத்திருக்கீங்க, அல்லாவுடைய அருளா இல்லையா? நல்ல வாகனத்துல எல்லாம் அல்லாவுடைய நியமத்திலே தான் நடமாடி கொண்டு இருக்கிற உயிரே அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் தான். இதை எல்லாம் வேண்டான்னு தள்ளிட்டு நீ ஒரு பாவத்தை செய்ய. இரண்டாவது சொன்னாராம், அல்லாஹ் அவன் பார்க்காத ஒரு இடம் இருந்தா அங்க போய் பாவத்தை செஞ்சுக்க. அப்படி இடத்த காணிக்க முடியுமா? தூங்குற நேரத்துல நானாங்க கொரட்டை விட்டு அவன் ஏங்குவான். ஆனா அந்த நேரம் தன்னை பற்றி அவன் ஃபீல் பண்ண முடியாத, உணர முடியாத நேரத்திலே கூட அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ்வை விட்டு மறைந்த ஒரு இடம் இருந்தால் போய் தவறை செய்து கொள். இளைய சமுதாயம் நன்றாக படிக்க வேண்டும். பாப்பாக்கு பயப்படுறாங்க, அம்மாக்கு பயப்படுறாங்க, உஸ்தாதுமார்களுக்கு பயப்படுறாங்க, இங்க கேமரா இருக்கு, ஒழுக்கமா இருக்கணும் என்றெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வை விட்டு, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை விட்டு நான் மீளுவதே இல்லையே என்கிற அந்த பயம் வந்தால், தோழர்களே, தாய்மார்களே, நிச்சயமாக அல்லாஹ் நம்மை தவறை விட்டு திருந்தக்கூடிய வாய்ப்பை தருவான். நம்ம எல்லாரும் வெட்கப்படுறோம், மாஷா அல்லாஹ். ஆனா பெருமானார் சொல்றாங்க பாருங்க, அல் ஹயா மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. இஸ்தஹியு மினல்லாஹி ஹக்கல் ஹயா, அல்லாஹ்விடத்தில் உண்மையான வெட்கத்தை காண்பியுங்கள்.
ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹ்விடத்திலே உண்மையான வெட்கத்தை நீங்கள் காண்பியுங்கள். அதனுடைய வெளிப்பாடு என்ன? சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாங்கள் வெட்கப்படுகிறோமே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக தவறை விட்டு தூரமாகிறோமே கண்மணி நாயகமே, ஆனால் உண்மையான வெட்கம் என்ன யா ரசூலல்லாஹ் சொல்லும் போது பெருமானார் சொன்ன 3 விஷயத்தை தான் நீங்கள் இங்கே படிக்க வேண்டும். உண்மையான வெட்கத்தினுடைய 3 அளவுகோல் என்ன? நம்பர் 1, உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்வது. உண்மையான வெட்கம் என்றால் அல்லாஹ் கொடுத்த இந்த கை தவறின் பக்கம் போக கூடாது, அல்லாஹ் கொடுத்த கண்கள், அல்லாஹ் கொடுத்த இந்த கால்கள், தோள்கள் எந்த தவறையும் செய்யாம இருக்க வேண்டும். 2வது மரணத்தை நினைத்து பார்ப்பது. 3வது துனியாவுடைய ஆசையில இருந்து வெளியே வருவது. இந்த 3ம் தான் உண்மையான வெட்கம் என்று பெருமானார் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க என்பதெல்லாம் நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த வெட்க உணர்வு இல்லை என்றால் சர்வ சாதாரணமாக 4 பேர் நின்று சரக்கடிக்கிறாங்க, மது குடிக்கிறாங்க, புகை பிடிக்கிறாங்க, எல்லாம் சாதாரணமாகிவிடும். தவறை விட்டு திருந்த வெட்க உணர்வு நமக்கு நிச்சயம் முக்கியம் தோழர்களே. அதே மாதிரி இன்னொரு வழிமுறையை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. குர்ஆனுடைய வழிகாட்டுதலை பாருங்க. அல்லாஹ்வுடைய நேசம் என்னை தடுக்கும். என் மனைவி, என் மகன், என் குடும்பத்தாருக்கு நான் ஒரு துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னா என்ன காரணம்? என் மனைவியை நான் நேசிக்கிறேன், அப்படிதானே? என் பிள்ளையை நான் நேசிக்கிறேன், என் முதலாளியை நான் பெரிய நபராக பார்க்கிறேன், என்னுடைய உறவுக்கு மேல நான் நினைக்கிறேன் என்றெல்லாம் அவங்க நேசம் அவங்களுக்கு அநீதம் செய்ய விடாமல் நம்மை தடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அல்லாஹுக்கு மட்டும் நாம அவன் கொடுக்கிற நேசத்தை தாண்டி இந்த செயலால் ஒரு பாவத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பாவத்தால் அல்லாஹ்வுடைய நேசத்தை நீங்க இழப்பீங்க. அந்த இழப்புக்கு நீங்க ஓகே பண்ணிதான் அந்த தவறின் பக்கம் நீங்க வரீங்க, அப்படிதானே? தொழாமல் உறங்குறாயா, அல்லாஹ் வெறுப்பான், பரவாயில்லை. பொய் பேசுகிறாயா, அல்லாஹ் வெறுப்பான், பரவாயில்லை. அல்லாஹ்வுடைய ஹுப்பை விட நான் செய்யற பாவம் தான் எனக்கு வேண்டும் என்று ஒருத்தன் போறானே, அப்ப அதை விட்டு நீங்க தடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அந்த பிரியத்தை நினைத்து பாருங்கள் தோழர்களே. அல்லாஹ்வுடைய பாசத்தின் அளவை நினைத்து நினைத்து நாம தவறை விட்டு விலக வேண்டும். 2வது அத்தியாயம் 165வது வசனம், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமான அதிகமான பாசத்தை காண்பிப்பார்கள். எப்படி அந்த பாசத்தை காண்பிப்பது தோழர்களே, தாய்மார்களே? தவறை விட்டு திருந்தி பாவத்தை விட்டு விலகி அல்லாஹ்வுடைய நேசத்துக்காக வாழ்ந்து நாம் அந்த பாசத்தை காண்பிக்க வேண்டுமா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த பாசம் என்னை தவறு தடுக்குதா இல்லையா? உங்க லைஃப்ல கண்மூடி யோசித்து பாருங்கள். ஒரு சில தவறை செய்ய மனசு ஏங்கும், சரி நான் செய்ய மாட்டேன், ரப்பு என்னை எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான், எவ்வளவு நல்ல அந்தஸ்தை என்னை வைத்திருக்கிறான், நான் போய் இந்த பாவத்தை செஞ்சு நான் ஏன் ரப்பினுடைய கோபத்தை சம்பாதிக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அல்லாஹ்வுடைய பாசத்தை இழக்க தயார் என்றால் தவறு செய்ய ஓடுங்கள் தோழர்களை, பெரியவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாசம் அளவில்லாத ஒன்று தோழர்களே, பெரியவர்களே. அல்லாஹ்வுக்கு தனக்கு மத்தியிலே 100 இன்னல்லாஹ மஅ ரஹ்மா, அல்லாஹ் 100 வகையான பாசத்தை வைத்திருக்கிறான். ஒரே ஒரு பாசத்தை தான். இங்க இருக்கிற 50-100 பேர் எனக்கு டீ கொடுக்குறீங்க, காஃபி கொடுக்குறீங்க, அரவணைக்கிறீங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு அதை நான் பிரமிப்பாக பார்ப்பேன். ஆனா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒரே ஒரு பாசம் தான் மனிதர்கள், ஜின்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரே ஒரு பாசம். ஒரு மாடு தன் குட்டியை ஈன்று எடுக்குது, அப்படியே குட்டி வெளியே வரும்போது காலை 2 தள்ளி வைத்துக் கொள்கிறது. அது வர குட்டி மேல அந்த காயம் பற்றக்கூடாது. இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு பாசத்தின் அளவுகோல் என்றால் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அகிலத்தின் அருட்குடைய கண்மணி நாயகமே, அந்த 99 பாசத்தையும் அல்லாஹ் யாருக்காக தள்ளி வைத்திருக்கிறான்? தோழர்களே, அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக வாழ்ந்து அவனுடைய ஹுக்குக்காகவே தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொண்டு ஈமானால் உயர்ந்த மக்களாக இருக்கிறார்களே, அவர்களுக்காக அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான். பூமியிலே கொடுத்த ஒன்றையும் தன் பக்கம் இழுத்துக் கொண்டு 100 வகையான பாசத்தையும் அல்லாஹ் உங்களுக்காக தருவான். அல்லாஹ் மறுமை நாளே அழைப்பான். தோழர்களே, தவறை விட்டு திருந்தியவனே, என் பாசத்திற்காக, இப்படி கேட்பான், என் பாசத்திற்காக உங்களுக்குள் நேசம் கொண்டவர்கள் எங்கே? என் பாசத்திற்காக தவறை விட்டு விலகியவர்கள் எங்கே? இப்படிதான் அல்லாஹ் அழைப்பான். இதோ நான் இருக்கிறேன் யா அல்லாஹ், நீ நேசிக்கணுங்கிறதுக்காகவே நான் விரும்பின ஒரு பாவத்தை விட்டேன் யா அல்லாஹ், உன் கோபத்தை சம்பாதிச்சிடக் கூடாது, நான் தவறை விட்டு திருந்தினேன் யா அல்லாஹ் என்று அவன் சொல்லுவான். தோழர்களே, அப்படி ரப்புல் ஆலமீனுடைய பாசம், அளவில்லாத அந்த பாசத்தை நாம் தவறு செய்யும் போது கண் முன்னால் கொண்டு வந்தால் தவறை விட்டு நிச்சயம் நம்மால் விலக முடியும் அன்பானவர்களே. அடுத்து இன்னொரு நிலை என்ன? தவறுக்கான இன்னொரு அடிப்படையான காரணம், ஏன் தவறு நிறைய செய்ய மனசு தூண்டுது? ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வேற. அதிகமா நம்ம தவறு செய்யக்கூடிய இன்டென்ஷன் ஏன் வருது? நோக்கங்கள் ஏன் வருது? சொல்லுங்க. உலகம். வெரி குட். உலக மோகம், உலக ஆசை, துனியாவுடைய ஹுப்பு துனியா. மக்கள் எல்லாம் வஹன் என்கிற நோயிலே இருக்கிறார்கள். வஹன் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், உலக மோகம்.
வகராஹியத்துல் மௌத், எனக்கு மரணமே வந்து விடக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். போன வாரம் தெரிஞ்ச சகோதரர், ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு, எல்லா நலவுகளையும் ஷேர் பண்ணுவாரு. அப்படியான ஒரு மனிதர், தொழுகையில் அவ்வளவு பற்றோடு இருப்பார். திடீரென்று அவர் நேர்ல சந்திக்கிறோம், அழுகிறார். என்னுடைய மனைவி நல்லா இருந்தாங்க, திடீர்னு தலைவலின்னு சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் போறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு வேணா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாத்துக்கலாம், இப்ப வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. படிக்கட்டு நல்ல ராகத்தா தான் ஏறுறாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என் மடியில சாய்ந்து இறந்து விட்டார். யோசித்து பாருங்க, அவருடைய அந்த கண்ணீர் இன்னும் கண் முன்னாலேயே இருக்கிறது. அப்ப துனியா என்பது ஒரு நாள் காலை நீங்கள் அடைந்தால் மாலை உங்களுக்கு இல்லவே இல்லை என்று நினைத்து வாழ்ந்தால் இந்த துனியாவுடைய மோகம் வருமா? ஏன் ஆபாசத்தில் ஈடுபடுகிறான் சொன்னாங்களே, ஏன் குடுக்கல் வாங்கல கரெக்டா இல்லை, எல்லாம் துனியா. துனியாவுடைய பெருமையோடு இருக்க வேண்டும், பகட்டோடு இருக்க வேண்டும், பேராசையோடு இருக்க வேண்டும். அந்த துனியாவுடைய ஆசையை குறைத்துக் கொண்டால் நிச்சயம் குர்ஆன் நமக்கு வழிகாட்டும், தவறை விட்டு நீங்கள் திருந்தலாம். ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் அவர் தவறு செய்த அடிப்படை காரணமே துனியா, பேராசை. அதை விட்டு நான் விலகாமல் போனால், என்ன பயான கேட்டாலும், என்ன உம்ரா ஹஜ்ஜுக்கு போனாலும் துனியா துனியா என்றே வாழக்கூடியவர்கள் மேல்படியாக தவறின் பக்கம் தான் மீண்டு கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 29வது அத்தியாயம் குர்ஆனுடைய வழிகாட்டுதல் கேளுங்கள். 29ல 64வது வசனம், வமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹ்வுன் வலஅபுன். எந்த துனியா துனியா என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ யோசித்து பாருங்கள். மறுமைக்காக இன்னைக்கு இந்த மக்ரிப் வரைக்கும், காலைல எழும்புனது மக்ரிப் வரைக்கும் மறுமைக்காக மாஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. எந்த பயான் வச்சாலும், குறிப்பா இங்க வச்சா எல்லாரும் ஓடோடி வந்துடுறீங்க. துனியாவுடைய நோக்கம் இருந்தாங்க வந்திருப்பீங்களா? இந்த நேரம் ஏதாவது பிசினஸ் பண்ணிருக்கலாம், ஏதாவது வெளியே போயிருக்கலாம், வேற ஏதாவது துனியாவுடைய சுற்றுலா தலங்களுக்கு போயிருக்கலாம் என்று தானே மனசு ஏங்கி இருக்கும். அதை கொஞ்சம் தள்ளி வைத்ததால் இந்த நலவான அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய சபையில் அல்லாஹ் அமர வைத்தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், துனியா துனியா என்று ஓடாதே மனிதனே, துனியாவின் மீது பேராசை கொள்ளாதே மனிதனே. இந்த துனியா என்பது லஹ்வுன் வலஅபுன், வீணானது, விளையாட்டான ஒரு உலகம். வன்னத்தாரல் ஆகிரா, அதிபயங்கரமான அந்த மறுமை நாள் என்பது லஹியல் ஹயவானு லவ் கானு யஅலமூன், நீங்கள் அறிந்தால் அந்த மறுமைதான் சிறந்த வீடு. அந்த மறுமைக்கு தான் நம்ம போக போறோம். மறுமை நாளை நீங்க நினைச்சிடலாம் என்னைக்கோ எப்போதோ வரப்போகுது, அப்படியா? 10 பெரிய அடையாளங்கள் வரணும், ஈசா நபி வரணும், தஜ்ஜால் வரணும், உலகெல்லாம் 2ஆ உடையணும், மறுமையில் அல்லாஹ் எழுப்பணும். எங்க எப்ப நடக்க போகிறது? அந்த மரணித்த தாய் காலையில 8 மணிக்கு அவங்க நினைச்சிருப்பாங்களா இன்னைக்கு லொஹருக்கு நான் மவுத்தாக போறேன்னு? மரணிச்ச உடனே மறுமை வாழ்க்கை ஸ்டார்ட் இல்லையா? மரணிச்ச செகண்டே மறுமையினுடைய முதல் படித்தரம் தானே தோழர்களை, தாய்மார்களை, கபருடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட என்றைக்கு வேண்டுமானால் நாளை வரலாம். நல்ல நம்ம எல்லாருக்கும் ஹயாத்தை நீக்கி வைக்கட்டும், ஆரோக்கியத்தை தரட்டும். யதார்த்தம் இந்த துன்யா எப்போது வேண்டுமானாலும் முடிவடையலாம். டிப்டாப்பா ட்ரெஸ் போடுறோம், பெரிய ஆளி, பெரிய நபர், பெரிய செல்வதர் என்றெல்லாம் மக்கள் மரியாதையை கொடுக்கிறார்கள். இறந்து விட்டால் இந்த துன்யா நம்மை அழைப்பது ஜனாதா மையத், மண்ணோடு மண்ணாக. ஒரு ஜனாதா, ஒரு பெரியவர் மரணித்து விட்டார், அப்படியே குழி தோண்ட தோண்ட மழை காலம் தண்ணீரா வந்துகிட்டு இருக்குது. புல்ல போடுறாங்க, செடிகளை போடுறாங்க, ஊத்து வந்துகிட்டே இருக்குது. கடைசியில 3/4 வாசி தண்ணீர் குளமாக இருக்குதுங்க. அதுக்குள்ள போட்டு அவரை மூடி விட்டாங்க. வேற வழியே இல்லை, என்ன பண்றது? மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களா? எவ்வளவு டிப்டாப்பா நடக்கிறோம், எவ்வளவு ஆடம்பரமான சொகுசான வாகனத்திலே பயணிக்கிறோம், எவ்வளவு அழகான வீட்டிலே இருக்கிறோம். ஆனால் இந்த துனியா என்றைக்கு வேண்டுமானாலும் நிறைவு பெறலாம். ஆக இந்த துனியாவுடைய மோகம் வேண்டாம். அல்லாஹ் ஹலாலாக்கிற விஷயத்திலே துனியாவுக்காக நாம் இருந்து நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் மறுமை என்று இருந்தால் பாவத்தை விட்டு, தவறை விட்டு நிச்சயமாக நம்மால் விலக முடியும். தோழர்களே, பெரியோர்களே, அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு 3 விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த 3ல சொன்ன விஷயம் எல்லாமே முக்கியம்தான். ஆனா இந்த 3 விஷயங்களை நாம் கடைபிடித்தால் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தவறை விட்டு நானும் நீங்களும் திருந்தலாம். அந்த 3ல முதன்மையான விஷயம் என்ன தெரியுமா? பாவங்களுக்குரிய முக்கியமான நிலைகள், பாவத்தின் பக்கம் நம்மை தள்ளக்கூடிய துனியாவுடைய மோகம் சொன்னாரே, அதே மாதிரி அது நம்பர் 1ல இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஹவன் நஃப்ஸ், மனதினுடைய பேராசைகள், மன இச்சைகள். ஒரு தவறு செய்யணும்னு நினைக்கிறீங்க, செய்யறதுக்கு முன்னாடி உங்க மனசு அதை நினைக்கும் இல்லையா? இன்னைக்கு இந்த தப்பு செய்யலாம், இன்னைக்கு இந்த ஹராம பண்ணிடலாம், இன்னைக்கு இந்த வேலையை பார்த்திடலாம் என்று அந்த மனசு உங்களை தூண்டும். ஆக மனதை கட்டுப்படுத்தாமல், குறிப்பாக இளைய சமுதாயமே, உங்களுடைய மனதை ஓர்மைப்படுத்தாமல், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி கொண்டு வராமல் தவறை விட்டு திருந்தவே முடியாதவர்களே. அதை பற்றி தான் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நிறைய கட்டல் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவறை விட்டு அல்லாஹ் அவரை காப்பாத்தினா? ஏன் அவரை சொல்றாரு, அந்த ராணி அழைக்கக்கூடிய நேரம்
தவறின் பக்கம் அவர் போகல, அந்த விபச்சாரத்தின் பக்கம் அவர் நெருங்கல. அவரே சொல்லுகிறார் 12வது அத்தியாயம் 53வது வசனம், வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி இன்ன ரப்பி கஃபூருன் ரஹீம். அந்த ராணி அழைக்கும் மனுஷன் தானே. நாம் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ். தவறே செய்யாம இருக்கிறோம்னா தவறுக்கான சூழலை நமக்கு அல்லாஹ் கொடுக்காம காப்பாத்திட்டே இருக்கிறான். தவறுக்கான சூழல்களை விட்டு நம்ம பள்ளியோட தொடர்பு இருக்கீங்க, தர்பியாக்கு போறீங்க, மாஷாஅல்லாஹ் தாவா பணிகள் இருக்கிறீங்க, எவ்வளவு பிஸியா அல்லாஹ் உங்களை ஆக்கி இருக்கிறான். அந்த சூழல் இல்லாம அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறான். ஒரு தனிமையும் ஒரு அழகு ராணியும் பெண்ணும் இருந்தால் அந்த சூழல் எப்படி இருக்கும்? மனசை கட்டுப்படுத்துவோமா? அந்த விபச்சாரத்துக்கான சூழல் கொண்ட எல்லா ஆப்ஷனுமே கண் முன்னால் இருக்கிறது. யூசுப் நபிக்கு அப்படிதானே இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்தில் அவரே சொல்றாரு, அல்லாஹ் என் உள்ளத்தை பாதுகாத்தான். ஏனென்றால் இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ, நிச்சயமாக உள்ளத்தினுடைய அதிக நிலை என்ன? பாவத் பிஸ்ஸூ, தவறை தூண்டும், பாவத்தை என்ன வைக்கும். இல்லா மா ரஹிம ரப்பி, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, அல்லாஹ் கருணை கொண்டு பார்த்தவரை தவிர, இன்ன ரப்பி கஃபூருன் ரஹீம் என்று அல்லாஹ்வை பாராட்டுகிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் நாடாமல் போனால், அல்லாஹ் கருணை காட்டாமல் போனால், அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டாமல் போனால் நானும் அந்த தவறை செய்திருப்பேன். அப்ப நம்முடைய உள்ளம் தான், நப்சு தான் பாவத்தை தூண்ட. அந்த நப்சை கட்டுப்படுத்தினால் தவறை விட்டு நானும் திருந்தலாம், நீங்களும் திருந்தலாம். தோழர்களே, எத்தனை வசனங்கள், தனி தலைப்பாகவே இதை நாம் பேச வேண்டும். ஒரு வசனத்தை பாருங்கள், அந்நாசிஆத் 79வது அத்தியாயத்துடைய 40-41வது வசனம். 79ல 40-41 அல்லாஹ் சொல்லி காட்டுவான், فَأَمَّا مَنْ طَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى. தொழுகையில் அதிகமாக கேட்கிற வசனம் தான் தோழர்களே. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யார் வரம்பு மீறுவார்களோ, துனியாவை தேர்வு செய்வார்களோ, நரகம்தான் தங்குமிடம், நரகம்தான் அவர்களுக்கான இடம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஆனால் அடுத்த சாராரை பற்றி அல்லாஹ் பாராட்டுகிறான். இந்த சாராராக என்னையும் என் குடும்பத்தினை ஆக்கியா அல்லாஹ் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும் அன்பானவர்களே. 79ல 40-41வது வசனம், வஅம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி. ஒரு தவறு செய்த மனுஷனை இங்க இப்ப நிப்பாட்டி வச்சு பயான் முடிச்சு விசாரிக்க போறாங்கன்னா அந்த மனுஷன் இப்ப இங்க எப்படி உட்கார்ந்திருப்பார்? அவருடைய மனசு எப்படி பதறும், துடிக்கும், கலங்கும். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நான் ரப்புக்கு முன்னால் நிற்பாட்டப்படுவேனே. எல்லாரும் நிற்பார்கள். தனிமையில் நீ செய்த வேலை என்ன தெரியுமா? நீ செய்த மோசடியை நான் வெளிப்படையா காட்டவா? நீ செய்த அநியாயத்தை, நீ செய்த ஆபாச செயலை நான் படம் போட்டு காண்பிக்கவா என்று எல்லாருக்கும் முன்னால் அல்லாஹ் விசாரணை செய்வானே. அந்த நொடியை பயந்தால் உங்கள் உள்ளம் கட்டுப்படுமா இல்லையா? வஅம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி, ரப்புக்கு முன்னால் நிற்கிற அந்த நிலையை அவன் பயந்து கொள்வான். வநஹன் நஃப்ஸ அனில் ஹவா, உலகத்தின் ஆசைகள், பேராசைகள், மன இச்சைகள், மனம் போன போக்கிலே செல்வது, இதை ஒருவன் நகா தடுத்துக் கொண்டால் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்களுக்கான தங்குமிடம் என்ன? சொர்க்கம். இரண்டை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை பயந்து கொள், உன் உள்ளத்தை கட்டுப்பாடோடு வை. குறிப்பாக இளைஞர்களுக்கு நான் நிறைய பார்த்துக் கொண்டிருக்கிறேன். மாஷா அல்லாஹ், வயதான மக்கள் இளைஞர்களாக தான் இருக்கிறீங்க. ஆனாலும் இளம் வயசுடைய மக்களை நான் சொல்லுகிறேன், இந்த இளம் வயசிலிருந்தே மன கட்டுப்பாடு வேண்டும் தோழர்களே. நம்முடைய சூழல்கள், நம்முடைய நண்பர்கள் வட்டாரங்கள், போகிற இடங்கள், கல்லூரி காலங்களிலே நிறைய பாவத்திலே சூழல்கள் தான் காணப்படுகிறது. ஒரு ஆலிம் மார்க்க படிப்பு படிக்கக்கூடிய இடத்துல போதை பழக்கங்கள் இருப்பதாக ஒரு மாணவன் சொல்கிறார். கேட்டு ஆச்சரியப்பட்டு விட்டேன். யோசித்து பாருங்கள், அப்படியான சூழல் கொண்ட இந்த காலத்துல நம்முடைய பிள்ளைகள் இந்த மன கட்டுப்பாடோடு, மன ஓர்மையோடு வளர வேண்டுமா இல்லையா? அப்படியான கட்டுப்பாடுதான் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய முழுமையான நேசத்தை தரும். இல்ல இஷ்டப்பட்டு தான் நான் வாழ்வேன், என் மனசத்தான் நான் கடவுளா இருப்பேன், மனம் போன போக்கிலே தான் கிடப்பேன் என்று ஷைத்தானாகவே மாறிவிட்டால் அவனுடைய நிலையும் அல்லாஹ் இங்கே சொல்லி காண்பிக்கிறான். ஸ்வாத் 38வது அத்தியாயம் 26வது வசனம், வலா தத்தபிஇல் ஹவா, மன ஆசைகளின் பக்கம் நீங்க போகாதீங்க. ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிகளை விட்டு, அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டு, பெருமானாருடைய சுன்னாக்களை விட்டு அது உங்களை வழிகெடுத்து விடும், தடுத்துரும். அப்படியே ஒதுங்கிடுவான் ஹராமான வழியின் பக்கமே. லஹும் அதாபுன் ஷதீத் பிமா நஸு யௌமல் ஹிசாப், மறுமை நாளை பயந்ததால், அல்லாஹ்வை மறந்ததால் நாமும் என்ன செய்வோம்? மறந்துடுவோம். கடுமையான அதாபை நாம் தந்து விடுவோம். எத்தனை வசனங்கள் தொடர்பு. மன கட்டுப்பாடு இல்லாம, மன ஓர்மை இல்லாமல் தவறை விட்டு திருந்தவே முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, ஒரு இளைஞன் வருகிறார் அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திக்க. இன்ன ஃபதன் ஷாத்தன் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்தனி ஃபிஸ்ஸினா, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு விபச்சாரம் செய்ய ஒரு அனுமதியை தாருங்கள்.
கடுமையான கோபப்பட்டார்கள் சஹாபாக்கள். இந்த இளைஞன் என்ன இப்படி கேட்கிறான்? பெருமானார்ட்டே விபச்சாரத்துக்கு அனுமதியா? பெருமானார் அவருடைய உள்ளத்தை தான் சீர்படுத்துறாங்க, உள்ளத்தை நேர்படுத்துறாங்க. அந்த தவறுல இருக்கிற மனசு அப்படியே அவன் மாத்துறாங்க. நீ செய்யக்கூடிய இந்த பாவத்தை உன் தாய்க்கு விரும்புவியா? வல்லாஹி லா யா ரசூலல்லாஹ் என்று காதை அடைத்துக் கொண்ட இளைஞன் கதறுகிறான். என் தாய்க்கு நான் விபச்சாரத்தை எண்ணுவேனா? வல்லாஹி இல்லவே இல்லை யா ரசூலல்லாஹ். உன் வீட்டு பெண்களுக்கு, சின்னம்மா பெரியம்மா, உன் வீட்டு பெண்களுக்கு நீ நாடுவியா? இல்ல. அப்ப நீ யாரு விபச்சாரம் செய்கிறாயோ அந்த பெண் யாருக்கோ தாயா, மனைவியா, மகளா இருப்பாரு. இது மட்டும் நியாயம் தானா என்று உள்ளத்தோடு ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள். அந்த நேரம் அந்த இளைஞன் கண் கலங்குகிறார். உடனே சொல்கிறார், இனி நான் என் வாழ்க்கையில எந்த பெண்ணையும் தவறாக நான் பார்க்க மாட்டேன், விபச்சாரம் பக்கமே நான் போய்விட மாட்டேன். பெருமானார் அந்த சிறுவனை அழைத்தார்கள், அந்த இளைஞனை அழைத்தார்கள். தோளோடு தோளாக அமர வைத்து அந்த இளைஞனுக்காக பெருமானார் கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் மக்ஃபிர் தம்பா, அல்லாஹ்வே இந்த சிறுவனுடைய பாவத்தை மன்னித்து விடு. ஹஸ்ஸின் ஃபர்ஜா, கருப்பை பேணவை யா அல்லாஹ். தஹ்ஹீர் கல்பா, காலை மாலை உள்ளத்தின் தூய்மைக்காக துஆ கேளுங்க. பெருமானார் அதிகமாக இறையச்சத்தை கேட்டது எதுக்கு கேட்டாங்க? உள்ளத்துக்கு தான் கேட்டாங்க. அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்கஹா. இல்ல காலைல மாலை ஓதுறீங்களா? அது அல்லாஹ்வே என்னுடைய உள்ளத்திற்கு தக்வா வைத்த, உள்ளத்தை சீர்படுத்தாமல். அல்லாஹ் நம்முடைய டிரெஸ்ஸையோ நம்முடைய வெளி தோற்றத்தை பார்ப்பதில்லையே, நம்முடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். அப்படியான என் உள்ள அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. என்னதான் தவறை விட்டு நாம விலக முயற்சித்தாலும் பிரார்த்திக்கத்தான் தவறை விட்டு நம்மால விலக முடியும். அல்லாஹ்ட்ட நம்ம மீண்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த இளைஞன் எப்படி உடனே அழுகிறார், கதறுகிறார், அதே போல நாங்களும் மன கட்டுப்பாடோடு வாழ வேண்டும். கடைசி வரை மனசோடு போராடி கொண்டே இருக்க வேண்டும். அபுல் மஹ்சன் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு வாழ்க்கை வரலாறு நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அபுல் மஹ்சன் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு மனதோடு ஒரு போராட்டம் நடத்திய, தவறை விட்டு திருந்தணும் என்று. இன்னைக்கு நானோ நீங்களோ எந்த தவறுமே செய்யக்கூடாது என்றுதான் போராடி கொண்டிருக்கிறோம், மாஷா அல்லாஹ். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் இவர் குடிகாரர், மனசு கட்டுப்படுத்த முடியல, குடிக்கிறார். பல முறை பெருமானாருடைய பள்ளியில் வைத்து அவருக்கு கசையடி கொடுக்கப்படும், செருப்பால் அடிப்பார்கள். பெரிய பாவம் தானே. இன்னைக்கு குடிகாரனுக்கு அவ்வளவு மரியாதை, அவ்வளவு விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. ஆனா அன்னைக்கு குடிகாரர் என்றால் அவ்வளவு தண்டனைகள் வழங்கப்பட்ட காலங்கள் உண்டு. ஒரு நேரம் அவரை கசையால் அடிக்கிறாங்க. ஒரு சஹாபி ஏசுகிறார், இந்த மனுஷன் எல்லாம் நல்லவனா, இவ்வளவு கேவலமானவன், எத்தனை முறைதான் பெருமானாருக்கு முன்னால் இவன் தண்டனைக்குள்ளாக்கப்படுவானோ என்று திட்டும் போது பெருமானார் அந்த சஹாபியை கண்டிக்கிறார்கள். அவர் செஞ்ச பாவத்துக்கு தான் அவருக்கு தண்டனை கொடுக்குறீங்க, அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பை கொடுக்கட்டும், நீ ஏன் பேசி பாவத்தை சம்பாதிக்கிறேன்னு கண்டித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலேயும் குடிக்கிறார், திருந்தணும் நினைக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் கதறாரு, உள்ளத்தை கட்டுப்படுத்த நினைக்கிறார், முடியல. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலேயும் குடிக்கிறார். நம்ம லைஃப்ல இங்க நிறைய வயசானவங்க கூட இருப்பீங்க, சின்ன வயசுல இருந்தே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க, மாஷாஅல்லாஹ் விட்டுட்டாங்க, ஆனா என்னைக்கா ஒரு நாள் மனசு அல்லாஹ் பாதுகாக்கணும் செஞ்சிடுறாங்க, போராடுறாங்க, மனசோட ஒரு போராட்டம். உமர் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள், காதிசியா யுத்தம் நடக்கக்கூடிய நேரம். அபுல் மஹ்சனே சாஹிபுல் ஹம்ர், வரலாற்றிலே தேடி பாருங்கள், குடிகாரர் என்றே அவருடைய தலைப்பை எழுதுகிறார்கள். குடியிலிருந்து மீண்டவர், மனதை கட்டுப்படுத்தல் என்றே அவரை அழைக்கிறார்கள். தோழர்களே, பெரியோர்களே, அந்த நேரத்திலே பாருங்க, உமர் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அழைத்து, அவர்தான் அந்த காதிசியா போருக்கான ஒரு பகுதி தளபதியாக இருக்கிறார். இந்த அபுல் மஹ்சனை வீட்டுக்கு அழைத்து செல். அல்லாஹ்வுடைய ரசூல் நேசித்த ஒரு மனிதன். அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலேயும் குடிக்கிறார், இப்போதும் இந்த பழக்கத்திலே இருக்கிறார். அல்லாஹ் அவரை மன்னிக்க வேண்டும், கொஞ்ச நாள் வீட்டிலே வைத்து விடு, அவரை திருத்தி கொண்டு வா. நேரா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு வீட்டுக்கு போய் அவங்க மனைவி பாத்திமா கிட்ட சொல்றாங்க, பாத்திமா, இந்த அபுல் மஹ்சன் நீங்க தூணிலேயே கட்டி இருக்கட்டும், தேவையான உணவை மட்டும் கொடுங்க, எக்காரணத்தை கொண்டும் தூணிலே இருந்து அவரை கட்டவிழ்த்து விடாதீங்க, நான் காதிசியா யுத்தகளம் போய் வருகிறேன் என்று சொல்லி அவர் கிளம்புகிறார். என்னைக்காவது நான் தப்பு பண்ணிட்டேனே என்று ஏங்கி நாம் கண் கலங்கி இருப்போமா? குறிப்பா தனிமையிலே கடந்து அல்லாஹ்வை அஞ்சு அழுது இருப்போமா? அவன்தான் அல்லாஹ்வுடைய அருளால் உள்ளத்தால் சிறந்தவன். தோழர்களே, தாய்மார்களே, அந்த நேரத்திலே பாருங்க, அந்த தூணிலே இருக்கிற அபுல் மஹ்சன் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள். என்னோட இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த காதிசியா யுத்தகளத்திலே கண்ணியமாக நிற்கிறார்கள், நானோ ஒரு இழுக்கையும் அழுக்கையும் பெற்றவனாக பாவியாக இங்கே நிற்கிறேனே, நான் எல்லாம் ஒரு மனுஷனா என்று தன்னைத்தானே ஏற்றுகிறார், திட்டுகிறார். சஅத் ரலியல்லாஹு மனைவி அழைத்தம்மா, என்ன கொஞ்சம் கவர் அவிழ்த்து விடுங்க, கட்டவிழ்த்து விடுங்க, நான் அந்த போருக்கு போகிறேன், நடக்கிற அந்த யுத்த களத்துக்கு நான் போகிறேன், ஒருவேளை அங்கே நான் கொல்லப்பட்டால் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும், ஒருவேளை நான் உயிரோடு இருந்தால் மீண்டும் நான் இங்கே வருவேன்
எவ்வளவு அழுதாலும் கணவன் சொன்னதுக்காக கட்ட விட்டு விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அவர் கதறிய பிறகு பயந்து அவங்க கட்ட விட்டு விட்டுறாங்க. அவங்க மனைவிக்கிட்டே ஒரு துணியை வாங்கி முகத்தை கட்டிக் கொள்கிறார்கள். காதிசியா யுத்தத்தை படித்து பாருங்கள் தோழர்களே. ஆரம்ப நேரம், அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தால், அதாவது முஸ்லிம்கள் தோற்றுவாங்களோ இருந்த அந்த நேரத்திலே இவர் முகத்தை அவருடைய முகத்தை மூடிய நிலை போர்க்களத்துக்குள்ளே குதிக்கிறார், வீரமாக போர் செய்கிறார். அவர் வந்த பிறகு மீண்டும் முஸ்லிம்கள் கையில் அந்த காதிசியா யுத்தகலம் மாறுகிறது. எல்லாரும் பேசிக் கொள்றாங்க, யாரப்பா இந்த மனுஷன், எங்க இருந்து வந்தார்? அப்படியே புயலை போல வேகமாக வந்து இறங்கி அல்லாஹ்வே அவரால் வெற்றியை தந்தார் என்று சொல்ற அளவுக்கு வெற்றிகளமாக மாறியது காதிசியா யுத்தகலம். அவர் நினைத்த மாதிரி அந்த போர் வெற்றியாக முடிந்தது. அவருக்கு அல்லாஹ் ஹயாத்தை போட்டு வைத்தால் மீண்டும் வீட்டுக்கு வருகிறார். சஅத் ரலியல்லாஹு மனைவிட்டு, நான் போருக்கு போனேனம்மா, போரில் அல்லாஹ் வெற்றியை தந்தான், அல்லாஹ் எனக்கு ஹயாத்தை நீக்கி வச்சா, நான் சொன்ன மாதிரியே வந்துட்டேன், கட்ட மீண்டும் அந்த தூண்ல கட்டி வைங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் நடந்த பிறகு போரெல்லாம் முடிச்சு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே வருகிறார். தூணிலே அபுல் மஹ்சன் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த நேரம் மனைவியை பார்த்து சொல்கிறார், மனைவியே, நான் போர்க்களத்திலே இருந்தேன், நாங்களாம் தோற்றுருவோமோ நினைத்த காலம், வல்லாஹி யார் என்று தெரியாத ஒரு மனுஷன் உள்ளே வந்தார். அவருடைய வருகைக்கு பிறகுதான் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியவே எங்களுக்கு தந்தான். சஅத் ரலியல்லாஹு அங்கே சொல்லுகிறார்கள், இதுதான் முக்கியமான இடம். அந்த முகத்தை மூடிய மனுஷனாக இதோ இந்த அபுல் மஹ்சன் இருந்திருக்க கூடாதா? அவருடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அவரை தூய்மைப்படுத்தி இருப்பானே. இவனெல்லாம் இங்கே திருந்த போகிறான். பெருமானார் காலத்திலையும் திருந்தவில்லை, கலிஃபாக்கள் காலத்திலையும் திருந்தவில்லை, அல்லாஹ் இவனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவங்க மனைவி நடந்ததை எல்லாம் சொல்கிறார்கள். நீங்க போன பிறகு அவர் அழுதார், கதறினார். போருக்கு வந்த அந்த முகத்தை மூடிய மனுஷன் இந்த அபுல் மஹ்சன் தான் என்று சொல்லும் போது ஓடி போய் தூணிலே இருக்கிற அந்த அபுல் மஹ்சனை சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு கட்டி தழுவி கொண்டார்கள். வல்லாஹி அபுல் மஹ்சனே, அல்லாஹ் உன் மூலமாக எவ்வளவு கண்ணியத்தை தந்திருக்கிறான் பார்த்தாயா? அல்லாஹ் இன்னும் உன்னை நேசித்துக் கொண்டு இருக்கிறான், இனியும் இந்த குடியை தொடாதே, அல்லாஹ் உன்னை நேசிப்பான் என்று சொன்ன அந்த நேரம் வரலாற்றில் நீங்கள் படிக்கலாம் தோழர்களே, தாய்மார்களே. அந்த நொடியில அவர் அந்த குடியை விடுகிறார். வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம், கடைசி சக்கராத்து வரை அந்த குடியை அவரால் நெருங்க கூட முடியல. அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை ஓர்மையாக்கினான். சுபஹானல்லாஹ், அவருடைய கடைசி காலகட்டம் சக்கராத்திலே செய்த பிரார்த்தனைகளை எல்லாம் நீங்கள் படித்தால் கண் கலங்கி விடுவீர்கள் தோழர்களே, தாய்மார்களே. அப்படி மனதோடு ஒரு போராட்டம் நடத்தினார் என்றால், தவறை விட்டு திருந்தனம் என்று அந்த கடைசி வரை உள்ளச்சம் இறையச்சம் இருந்தால் என்னாலே உங்களாலேயும் மாற முடியும் தோழர்களே, பெரியோர்களே. அந்த மாற்றம் ஒன்றுதான், உள்ளத்தின் போராட்டம் மட்டும்தான் பாவத்தை விட்டு தவறை விட்டு திருந்தக்கூடிய நிச்சயமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிகளாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம், தவறை விட்டு திருந்த வேண்டுமேயானால் நேரம் இல்லை, தௌபாதான் அதற்கான முக்கியமான வழி. அல்லாஹ்ட்ட மன்றாடி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேரம் தௌபா கேட்டாங்க? 100 முறை. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. தவறு செஞ்சிட்டோம், உள்ளத்தை ஓர்மையாக்குறோம், அல்லாஹ்ட்ட வெட்கப்படுறோம், அல்லாஹ்வுடைய தடுத்த பாவங்களை எல்லாம் வெறுப்பாவே நினைக்கிறோம், இஸ்லாமிய சூழல்லையே இருக்கிறோம், ஆனாலும் தவறு செய்கிறோம் என்றால் அல்லாஹ் நாம் மன்றாடணும், யா அல்லாஹ் நீ மன்னிக்காதவரை என் தவறை யாரும் மன்னிக்க முடியாது. அந்த தௌபா மட்டும் தான். தௌபா தனி பாடம், வேற ஒரு நேரம் விரிவாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த தௌபாவிலேயே இஸ்திக்ஃபாருடைய அந்த பாவ மன்னிப்பு துஆ எத்தனை பேருக்கு தெரியும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி எவ்வளவு ஈஸியா வாயில நுழையுது. இன்னைக்கோ அல்லது அதான் டெய்லி நான் இதை 100 முறை ஓதுவேங்கிற எத்தனை பேர் இருக்கீங்க? ஓதாதவங்க டெய்லி ஓதணும் இன்ஷா அல்லாஹ். பேசுற நானும் நீங்களும், நான் பயணத்துல இருக்கிறேன், அங்க இருக்கிறேன், தலையாய இஸ்திக்ஃபார் துஆ, அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி, தவறை ஒப்புக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வே நான் பாவம் செய்தவன் தான், எவ்வளவு திருந்த நினைத்தாலும் அல்லாஹ் மன்னிச்சு தூய்மையாக்கிய மட்டும்தான் அல்லாஹ்ட்ட உயர்ந்த இடத்தை பெற முடியும் தோழர்களே, பெரியோர்களே. அப்படிப்பட்ட அந்த இறை நினைவில் அந்த பாவ மன்னிப்பின் பக்கம் மீள்வதும் தவறை விட்டு திருந்துவதற்கான மிக முக்கியமான வழி தோழர்களே. இதையெல்லாம் சொல்லியும் ஒருத்தனால திருந்த முடியலையா? கடைசி வழி என்ன தெரியுமா? கடைசி வழி அல்லாஹ்வுடைய அதாபை பயந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு வழிகளிலையும் அவன் தடுமாறுறான், எதிலையுமே தவறு விட்டு திருந்த முடியலையா? கடைசி ஆப்ஷன், நான் செய்கிற அல்லாஹ் மன்னிக்காத நான் செய்கிற ஒரே ஒரு பாவத்துக்கு அல்லாஹ் ஒரு தண்டனை கொடுத்தால் இங்க அமர முடியுமா? இன்னைக்கு தொழாம நான் தூங்கிட்டேங்க, அதற்காக இந்த ஒரு வாரணி தலைவலியிலேயே கடனை தாங்க முடியுங்க? யோசிச்சு பாருங்க. நல்லா நீங்க வழங்கணும். நான் முன்னாடியே சொன்னேன், செய்யற பாவங்களுக்காக அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை பிடுங்கிட்டால் அவன் கதி என்ன? இதான் தண்டனை. உலகத்திலேயே கேவலத்தை அல்லாஹ் கொடுப்பங்கிறானே. நல்ல கைகால் நடமாடுறோம், நல்ல சுகமா நல்ல வருமானம் மாஷா அல்லாஹ் வந்துகிட்டு இருக்குது, யாட்டி கையேந்தல, எங்கேயும் போய் நிக்கல, இப்படி ரிலாக்ஸா இருக்கிறோம்,
செய்யற பாவத்துல அல்லாஹ் வருமானத்தை குறைச்சிட்டா யோசிச்சு பாரு. இருக்கிற வீடு பறிபோச்சு, இருக்கிற ஆரோக்கிய திடீர்னு மாத்திரை மருந்து ஹாஸ்பிட்டலாவே அலைஞ்சிட்டு இருக்கிறான். அவன் எது என்ன எல்லாம் பீமா கசபத் ஐதீஹிம், நானா உனக்கு அழிவை கொடுக்கலடா, நீயா உன் கரத்தால் சேர்த்து கொண்டதுதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்படியாக அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நாம் பயந்தால் மட்டும்தான் நிச்சயமாக தவறை விட்டு என்னாலே உங்களாலே விலக முடியும். ஒரே ஒரு ஆயத்தை சொல்லி முடிக்கிறேன் அன்பானவர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் 32ல 21வது வசனம், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பரி லஅல்லஹும் யர்ஜிஊன். சில அதாபுகளை தண்டனைகளை நம்ம நீங்க தாங்கிக்கிற மாதிரி தான் கொடுக்குறோம். நீங்க மீண்டு வந்துடலாம், ரிலாக்ஸ் ஆயிடலான்னு தான் கொடுக்குறோம். ஏன் தெரியுமா? ஏன் இது பெருசா கொடுக்கல? நீங்க திருந்தில அல்லஹும் யர்ஜிஊன், திரும்பி நீங்க வரணுங்கிற ஒரே, அதாவது மீண்டு பாவத்தை விட்டு திருந்துங்கிற ஒரே காரணத்துக்கு தான் அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு தண்டனை தாங்க முடியுமா? சமீபத்துல ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், திடீர்னு ஒரு பாம்பை பார்த்தோம். அந்த பாம்பை பார்த்த உடனே உண்மையிலே சொல்லுகிறேன் தோழர்களே, உடம்பெல்லாம் அப்படியே தலை வரைக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு பெரிய அவ்வளவு அந்த காட்சி. அப்பதான் பாக்குறோம், கபூர்ல 99 பாவங்கள் எல்லாம் பாம்புகளை சாட்டுவானே, அந்த காட்சி எப்படி இருக்கும்? சின்னதா ஒரு நெருப்பு கையில தொட்டுட்டாலே துடிச்சிடுறோம். செய்யற பாவங்களுக்கு நரகத்துல போட்டு அல்லாஹ் உறுப்புகளை அதாவது கருக்கி கொண்டே இருப்பானே. அந்த தண்டனைகளை நினைத்தால் இன்னைக்கு அரசாங்கம் இந்த பாவங்கள்லாம் செஞ்சா உனக்கு சிறை, உனக்கெல்லாம் தண்டனை சொல்லுது இல்ல, அந்த தண்டனைக்கு பயந்தானே இன்னைக்கு பாவமே நடக்காம இருக்கு ஓரளவுக்காவது. அப்ப இதை தாண்டி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வலாகின்ன அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமை. அல்லாஹ் கருணையில மன்னிச்சால் நம்மளை திருத்தி நமக்கு வாய்ப்பை தந்தாலும் கடைசியா இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அவன் பிடி கடுமை. அல்லாஹ் ரஹ்மான் தான், ரஹீம் தான், இரக்கமுள்ளவன் தான், அக்கறை உள்ளவன் தான், அரவணைப்பவன் தான். அதையெல்லாம் தாண்டி வருந்தாம திருந்தாம கலங்காம சக்கராத்துல போய் நான் திருந்திடுறேன் கதறினால் அவனுக்கு விமோச்சனம் இல்லை. மறுமை நாளில் அல்ல, சக்கராத்திலேயே ஆரம்பிக்கிற அதாப் மறுமை நாளில், அதாவது முடியவே முடியாத நிறைவில்லாத மன்னரை மறுமை வாழ்க்கையில் அவன் நரக தண்டனையிலேயே கலப்பானே. அந்த ஒரு அதாபை நினைத்தால் நிச்சயமாக தவறை விட்டு நம்மால் திருந்த முடியும். தோழர்களே, பெரியோர்களே, ஆக இந்த வழிமுறைகளை எல்லாம் புரிந்து பாவத்தை பற்றியான அந்த வார்த்தைகளை அறிந்ததால், குர்ஆன் ஹதீஸுடைய எச்சரிக்கைகளை புரிந்ததால், தவறை விட்டு இதெல்லாம் நம்ம நினைச்சும் நம்ம விலக முடியல என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் 3வது கேட்டகரியில இருக்கிறான். யாரவன்? இதெல்லாம் கேட்டும் மனசு திருந்தணும்னு நினைக்கல. நான் யாரு? மனுஷனை 3 வகையா பிரிச்சோம்லங்க. முதல்ல பாவம் செஞ்சு திருந்தியவன், 2வது பாவமும் செஞ்சுட்டு இருப்பான், நன்மையும் செஞ்சு 2 டேலி பண்ணிட்டே இருப்பார் அவர். 3வது நன்மைங்கிற பேச்சே கிடையாது, தொடர் பாவம். இவன் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், சீல் வைக்கப்பட்ட உள்ளங்களாக காதுகளாக நாங்க இருந்திடக் கூடாது என்றால் இந்த உரையில பேசுற நானும் நீங்களும் அல்ஹம்துலில்லாஹ் பாவமே பக்கமே போயிடாம நம் உள்ளத்தோடு ஒரு போராட்டம் நடத்தி அல்லாஹ்ட்ட உண்மையான வெட்கத்தை காண்பித்து, குறிப்பாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் எனக்கு வேண்டும், அவருடைய தண்டனை விட்டு நான் விலகி நிற்பேங்கிற அந்த உறுதிமொழியோடு இந்த சபையை விட்டு நானும் நீங்களும் களைவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் முடிச்சுக்கலாமா? இன்னொரு பேசவா? இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஹைர் வந்து முடிஞ்சு, அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் சொல்லுங்க. சரி சரி. தொழுகையில நம்ம நிற்கும் போது அந்த இஹ்லாஸ், அந்த உள்ளட்சம் வரணும். தொழுகையில உள்ளட்சம் பெறுறதுக்குன்னே அது ஒரு தனி டாபிக் இருக்கு. இதெல்லாம் நம்ம நினைச்சிட்டா உள்ளட்சம் வரும்னு சொல்லி பெருமானாருடைய வழிகாட்டுதல் இருக்குது. அது மீறி ஷைத்தானுக்கு கெட்ட எண்ணங்களை உண்டாக்குவான், மறக்க நினைச்சதை உண்டாக்குவான், சில தவறான சிந்தனைகள் வரும். எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அந்த நேரத்துல நம்ம நம்மளுடைய மனசை ஓர்மைப்படுத்திக்கணும். அது வரதை தடுக்க முடியாது, அதுக்கான சூழல் நம்ம அமைத்துக் கொள்ளணும். அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க. அதை விட்டு அல்லாஹ் ரப்பல் எதையெல்லாம் பேசணுமோ கேட்டோமோ அதை நம்முடைய லைஃப்ல செயல்படுத்தக்கூடிய அந்த நிலை அல்லாஹ் தந்து, பாவமே இல்லாத, பாவத்தை நினைக்காத உள்ளங்களாக எங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கை தந்து, நோய் நொடிகள் இல்லாத, பலகீனம் இல்லாத, மன அழுத்தம் இல்லாத, குடும்ப சிக்கல், பொருளாதார நெருக்கடி இல்லாத ஈமானுள்ள வாழ்வை தந்து, எல்லா சூழலையும் தவறை விட்டு விலகி நிறைவாக நன்மைகளை செய்து நம்முடைய சக்கராத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தப்பட்ட நிலையில் அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய ரூஹை எடுத்து அல்லாஹ்வை முழுமையாக நன்மை செய்த நிலையில் அல்லாஹ் என்னை மௌத்தாக்கி என்னுடைய கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு அல்லாஹ் மரணிக்க வைத்து என்னுடைய உங்களுடைய கபரை அதாப் இல்லாத, எந்த தண்டனையும் இல்லாம
சொர்க்கத்தின் ரௌலத்தன் மின் ரியாதில் ஜன்னா சோன பூங்காவாக அமைத்து நாளை மறுமையில் நல்லடியார்களோடு சாலிஹீன்கள் சுஹதாக்களோடு அல்லாஹ் என்னையும் உங்களையும் எழுப்பி என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரை எழுப்பி தண்டனை என்கிற அந்த பக்கமே போய்விடாமல் நரகத்தை பக்கம் கூட சென்று விடாமல் அல்லாஹுடைய நேசர்களாக தவறை விட்டு வருந்தி திருந்திய நன்மக்களாக அல்லாஹ் எங்களை மறுமையில எழுப்பி அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் சொந்தங்களாக மறுமையின் முத்துக்களாக என்னையும் உங்களையும் உங்களுடைய தாய் தந்தை குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வை நிறைய 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 புகழ்ந்து அருமையான இந்த வாய்ப்பை தந்த மஸ்ஜித் ரஹ்மானுடைய நிர்வாகத்தின் உண்மையிலே மனதால் நான் துஆ செய்கிறேன். எப்போது வந்தாலும் சிறப்பாக நிகழ்ச்சி எல்லா கிளைகளும் சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறது. அதே போல இந்த கிளை மாஷா அல்லாஹ் எப்போது வந்தாலும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய துஆக்களை எதிர்பார்த்து உங்களுக்காக நானும் துஆ செய்து மீண்டும் மீண்டும் இதே போல வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை ஆதரவாக வைத்து உங்கள் துஆவை எதிர்பார்த்த நல்ல ஒரு மனநிலையில இந்த உரையை நான் முடிக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சபையை பொருந்திக் கொள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.